கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலுமே கூட இந்த ஞாயிறு மாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவராக இந்த ஒரு கூடுகைக்கு கூட நாம் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றும் கூட நம்ம வேதத்தில் உள்ள அநேக மகத்துவங்களை நம்முடைய கண்களால் கண்டு காதால் கேட்டு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இங்கே கூடியிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு கூடுகையை கூட நாம் எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எழுந்து இன்று கண்களை மூடி ஒரு ஜெபத்துடனே கூட நாம் ஆரம்பிக்கலாம். நம்மத்திலே ஜெபத்தை ஏறெடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் லியோ பிரதர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபிப்போமாக. இரக்கமுமான உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் தயை நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, தேவரீர் ஒருவருக்கே எல்லா துதி கன மகிமையும் ஏறெடுக்கிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்கள் மேல் கொண்டிருக்கிற உம்முடைய அன்பினாலும் தகப்பனே, இந்த ஒரு நாளை எங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக கூட்டி தந்து இந்த மாலை வேளையிலே நாங்கள் சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி உம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்காக நீர் ஏற்படுத்தி தந்த இந்த அற்புதமான வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. இப்பொழுதும் கூட தகப்பனே, நாங்கள் கேட்கப் போகிற அந்த பாடங்களை நாங்கள் கேட்பதற்கு ஆர்வமாக இருக்கிறபடியால் தகப்பனே, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் முற்றிலுமாக வெறுமையாக்குகிறோம் தகப்பனே. உம்முடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தேவரே, உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பி தகப்பனை கேட்கப் போகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் புரிந்து கொள்ள வண்ணமாக அவற்றை நல்லபடியாக எங்கள் இருதயில் பலகையில் எழுதி வைத்து கொண்டு அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தி அதன்படி நடப்பதற்கு எங்களுக்கு உம்முடைய கிருபையை அளவில்லாமல் தர வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இன்றைய நாளும் கூட இந்த தேவ செய்தியை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தாசனை உடைய பாதத்தில் வைக்கிறோம். அவருடைய வாயிலாக நீர் எங்களுக்கு என்ன கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு வேண்டிய பலனையும் உற்சாகத்தையும் தந்து தேவரீர் வழிநடத்த வேண்டுமா இந்த ஒரு தாழ்மையான எங்களுடைய விண்ணப்பத்தையும் மன்றாடுதலையும் எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புறமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இன்ப நாமத்தினால் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, காட்ஸ் ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை நாங்கள் இருகரம் கூப்பி மிகவும் அன்புடன் உங்களை வரவேற்கிறோம். கடந்த வாரம் கர்த்தருடைய நாள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு தேவ செய்தியை கூட கேட்டிருந்தோம் மாலை வேளையில். அந்த ஒரு பாடம் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் வேதாகமத்திலே உள்ள ஒரு தீர்க்க தரிசன ஒரு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து அதன் அடிப்படையில் தேவனுடைய மாபெரும் திட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம கேட்டு உணர்ந்திருப்போம். ஸோ இன்றும் அடுத்த வாரமும் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு 2 பாடங்கள் தொடர்புடைய ஒரு பாடங்கள். ஸோ இதனுடைய கண்டினியூஷன் அடுத்த வாரமும் தொடரும் அப்படின்பதனால ஸோ இன்று இங்கே கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரும் தவறாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அடுத்த வாரமும் நீங்கள் வரணும். இதனுடைய தொடர்ச்சியை அப்போ தான் உங்களால் முழுமையாக கிரகிச்சு புரிஞ்சு கொள்ள முடியும். அதுக்கு எதுவாக இருக்கும். ஸோ நாம் மாபெரும் கடைசி கால தீர்க்க தரிசன செய்தி என்று சொல்லி கூட நாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இந்த ஒரு கர்த்தருடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலைப்பினை கூட நம்ம இந்த கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னு உங்கள் மத்தியில் தெரிவிச்சிருந்தோம். இந்த 2 பாடங்களையும் கேட்கும் பொழுது தேவன் மெய்யான அவருடைய வசனங்களை குறித்து சத்தியங்களை குறித்து எந்த அளவுக்கு நமக்காக திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால் இந்த பாடங்கள் கேட்டு முடிக்கும் பொழுது நம்மளால் உணர முடியும். ஸோ வேதாகமத்தில் உள்ள வசனங்களின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றும் வரக்கூடிய வாரமும் அநேக காரியங்களை தியானிப்பதற்காக இருக்கோம். கடந்த வாரம் கூட சகோதரன் ஒரு கேள்வி கேட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஒரு பாடத்தை கூட முடிச்சிருப்பாங்க. என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க பிரதர் அப்படின்னா, வேதாகமத்தில் நம்ம படிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் எல்லா விஷயங்களும் நமக்கு தெளிவாக புரிகிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை கேட்டு கூட என்ன பண்ணியிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அதற்கு நிறைய பதில்கள் கூட நீங்கள் கொடுத்துருந்தீங்க. ஸோ தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைய நாளிலுமே கூட இந்த நம்ம கரங்களில் வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நாம் முறையாக கற்பது எப்படி அப்படிங்கிறத முதல் பாகத்தை நாம் இங்கு காண இருக்கிறோம். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்களுடைய அலைபேசிகளை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சைலண்ட் மோடில் நீங்கள் போட்டுங்க.
அது இந்த மீட்டிங்கை வந்து எந்த வகையிலும் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் இருக்கும். உங்களுக்கு சைட்ஸில் வாட்டர் பாட்டில் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வாட்டர் எப்போ வேணும்னாலும் நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இன்ற நாளிலுமே கூட வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி பாகம் 1 இந்த ஒரு பாடத்தை நமக்கு எடுத்துக் கொடுக்கும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் ரூபன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரி யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு என்று ஏற்படுத்தி கொடுத்து இந்த நாளிலும் கூட அவர் மாபெரும் சத்திய வார்த்தைகளை பேசும்படியும் கேட்கும்படியும் நம் அனைவருக்கும் கிருபை செய்திருக்கிறார். இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவதாக நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நாம் எடுத்துக்கொண்டு இந்த நாளுடைய ஒரு தேவ செய்திக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ போன வாரம் நம்ம எல்லாருமே எதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கர்த்தருடைய நாள் அப்படின்னக்கூடிய ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படின்னு அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம இஸ்ரேலை பேஸ் பண்ணி அநேக காரியங்கள் நம்ம பார்த்தோம். ஸோ அதன் அடிப்படையில் போன வாரம் இந்த ஒரு பாடத்தை முடிக்கும் போது சகோதரர் ஒரு கேள்வியோடு முடிச்சார். ஸோ அந்த கேள்விக்கான பதிலும் சில கேள்விக்கான பதிலும் கூட இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு தொடர் பாடம் ஆக்சுவலாக நம்ம இதை கண்டினியூவாக நம்ம பார்க்க போகிறது தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தின் தலைப்பு நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ஹவ் டு ஸ்டடி பைபிள், வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் இந்த தலைப்பு பாகம் 1 இன்னைக்கு பார்க்க போகிறோம், பாகம் 2 எப்போ பார்க்கலாம்? அமைதியாக இருந்தால் இப்போயே பார்க்க வேண்டியது. ஸோ அடுத்த வாரம் நம்ம 2வது பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா முதல் பாகத்தில் இப்போ நம்ம கேள்வி வரலாம், பிரதர் பைபிள் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. வேதாகமத்தை முறையாக எப்படி படிக்கிறது, எப்படி படித்தா பைபிள் இருக்கிற வசனம் புரியுன்றத நம்ம என்ன பண்ணணும்னு போக போகிறோம். ஸோ இந்த தொடர் வேதாகம பாடத்திற்கு ஆதார வசனமாக நம்ம எதை வச்சு நம்ம பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். வசனம் யோவான் 8:32 வசனத்துல இந்த வசனத்தை மையமா வச்சுதான் இந்த தொடர் பாடங்கள் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ ஒரு கேள்வியோட உங்க முன்னாடி வைக்கிறேன். சத்தியம்னா என்னன்னு கேட்டா என்ன சொல்லலாம்? வெரி குட். ஏன்னா பைபிளே வசனம் நமக்கு என்ன சொல்லுங்க பார்த்தீங்கன்னா சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டா சத்தியம்னு என்ன அர்த்தம்? சத்தியமா சொல்றேன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னு அர்த்தம் உண்மையா சொல்ற அப்படின்னா உண்மைன்னு சொல்லிட்டா இந்த உலகத்திலே உண்மைன்னு சொல்லிட்டா எதுதான் உண்மைன்னு பைபிள் சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். யோவான் 17 வசனம். யோவான் 17 வசனம். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம் அர்த்தம் உண்மை. உம்முடைய வசனம் மட்டும்தான் உண்மையை தவிர இந்த உலகத்துல மற்ற புஸ்தகத்தில் இருக்கிறது எல்லாமே உண்மை இல்லை. பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் இந்த உலகத்திலே உண்மையான புஸ்தகம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான ஒரு வேதாகம புஸ்தகத்தை யார் கையில் கொடுத்திருக்காரு? நம்முடைய ஆண்டவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் கொடுத்திருக்காரு. ஆனால் இப்பேற்பட்ட உண்மை மட்டும் இருக்கக்கூடிய இந்த பரிசுத்த வேதாகமத்தை அநேக வசனங்கள் இருக்குது. ஆனால் அந்த வசனங்கள் நம்ம எல்லாரும் படிக்கிறோம். நம்ம எல்லாரும் படிக்கிறோமா இல்லைங்களா? ஸோ நம்ம எத்தனை பேர் இந்த பரிசுத்த வேதாகமத்தை படித்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க? வெரி குட். பிரதர் வந்து கை தூக்கி நிறைய பேர் கை தூக்குறீங்க. வெரி குட். அப்படி நான் கண்டிப்பாக முடிச்சிருப்போம். சில சகோதர சகோதரிகள் நான் 2-3 முறை முடிச்சிருக்கிறேன். சில நேரத்தில் 2-3 முறை படிச்சுட்டு ரிவர்ஸ்லையும் படிச்சிருக்கேன் பிரதர். ஸோ அந்த மெத்தடில் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னு எந்த அளவுக்கு அந்த ஒரு வேதத்தை படிக்கிறதுல ஒரு வாஞ்சை இருக்குன்னு தெரிய ஆரம்பிச்சு. ஆனால் இவ்வளோ தூரம் நம்ம படித்தாலுமே இப்படி படித்த நம்ம கண்டிப்பாக பைபிள் நம்ம முழுசாக சில பேர் படிக்காமல் இருந்தால் கூட கண்டிப்பாக சில புஸ்தகங்களை அதிகாரங்களை படிச்சிருப்போம். கரெக்டாக அட்லீஸ்ட் ஒரு வருஷம் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இருந்தால் பைபிள் அதிகமாக படிக்கக்கூடிய ஹேபிட் இருக்கும். அப்படின்னா இவ்வளோ தூரம் வசனங்கள் அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்களாக இருக்க நம்மகிட்ட போன வாரமே பிரதர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நீங்கள் படித்த எல்லா வசனங்கள் நமக்கு புரிந்து விட்டதா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லலாம்? வெரி குட். ஓப்பனா மனசோட மனத்தாழ்மையோட ஒத்துக்குன்னா எல்லா வசனம் படிச்சிருக்கேன் பிரதர், என்ன பண்ணல,
புரியல. ஆனா புரியலனாலும் ஆர்வம் இருக்கு, என்ன பண்ணிட்டு தான் இருக்கிறேன், படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனா எத்தனை முறை படிச்சாலுமே நிறைய கேள்விகள் இருக்கு, என்ன கிடைக்கல, இன்னும் பதிலே கிடைக்கல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கிட்ட இருக்கு. ஆனா இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணாம இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதுக்கான பதிலை கண்டுபிடிக்காமையே படிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அப்படின்னா சில கேள்விகள் நம்ம பொதுவா இந்த ஒரு பைபிள் படிக்கும்போது நிறைய கேள்விகள் வரும் இல்லையா, அதுல சில கேள்விகள் ரொம்ப முக்கியமான கேள்வியா இருக்கும். உதாரணத்துக்கு இது என்ன நம்பருங்க, 666. இது 666 யாருடைய நம்பர்? அந்தி கிறிஸ்து நம்பர். இந்த அந்தி கிறிஸ்துடைய நம்பர் இது. அந்தி கிறிஸ்து யாரு அப்படின்னு கூட கேள்விக்கான பதில் இன்னி வரைக்கும் என்ன பண்ணிருக்கான், பல வருஷமா போயிட்டே இருக்குது, போயிட்டே இருக்குது. என்ன கிடைக்கல? பல விதம் சொல்றாங்க, கரெக்டா, பல பல கோணத்தில் சொல்றாங்க. ஆனா இன்னி வரைக்கும் இதுதான் சொல்ல முடியுமா? ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. இது இன்ன வரைக்கும் கேள்வி இருக்குது. நம்ம பார்க்கலாம் பின்னாடி தேவன் சித்தமா இருந்தா. அடுத்தது பழைய ஏற்பாட்டுல வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்களா இல்லைங்களா? வனாந்தரத்தில் வரும்போது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியில வாசமா இருக்கிறதுக்கு என்ன ஏற்படுத்தி கொடுத்தாருங்க? என்ன பிரதர் நம்ம கேள்வி கேட்கறதுல ஏதோ பிரதர் வந்து ரொம்ப கேள்வியா கேட்கறதுல கொஞ்சம் இன்ட்ராக்ஷன் இருந்தாதான் நல்லா சூப்பரா போகணுதுக்கு நம்ம கேட்கறோம். வெரி குட் பிரதர். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம்னு ஒன்று இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்க மத்தியில் தேவன் வாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூடாரத்தை செய்ய சொன்னார், ஆசரிப்பு கூடாரம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை இந்த ஒரு ஆசரிப்பு கூடாரம் தான் அங்கே மோசேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டினா நம்ம பார்க்குறோம். அப்படின்னா மோசேன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் இதை கட்டுறதுக்கு தேவன் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப லிபரலாக கொடுத்தாரா, ரொம்ப சீரியஸாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? ஒருவேளை இதில் ஏதாச்சும் மோசே தவறு பண்ணாருன்னா, இதை செய்யக்கூடிய சகோதரர்கள், அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா என்ன பனிஷ்மெண்ட்? என்ன பனிஷ்மெண்ட்? ஒரு 2 வருஷம் தள்ளி வைக்கிறது, அப்படியா? ஸ்பாட் அவுட். பிரதர் சொன்ன மாதிரி சென்னை பாய்ஸ் சொல்லலாம், ஸ்பாட் அவுட், இம்மிடியட் டெத். கரெக்டா? இம்மிடியட் டெத். ஆனா இன்னைக்கு இந்த ஆசை கூட இருக்கா? எங்க போச்சு? இவ்வளோ சீரியஸா தேவன் மோசே கிட்ட கொடுத்தாரு, அவ்வளோ சீரியஸான ஒரு கூடாரமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் இந்த கூடாரத்தினுடைய டென்ட், இந்த காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலாக காம்பவுண்டா இதில் கிளாத்தில் இருக்கும், துணியில் தான் பண்ணியிருப்பாங்க. இதை யாராச்சும் வந்து டச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆசாரியர்கள் தவிர இம்மிடியட் டெத்து. இவ்வளோ சீரியஸான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இன்னைக்கு அந்த ஆசாரிய கூடாரம் எங்கன்னு போய் கேட்டா என்ன பண்ணல, இல்லை. ஆனால் இந்த ஆசாரிய கூடாரம் எதுக்காக கொடுத்தாராமா தேவன்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 8:5 எபிரேயர் 8:5 இவர்கள் செய்யும் ஆராதனை, எவைகள் செய்யும் ஆராதனை? ஆசரிப்பு கூடாரத்தில் செஞ்சாங்களா ஆராதனை? அது என்னன்னு நமக்கு தெரியாது, பழைய ஏற்பாடு புஸ்தகத்தை படிச்சு ஞாபகம் இருக்கும், பட் நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. ஆக்சுவலா ஆசரிப்பு கூடாரத்தில் செஞ்ச எல்லா விதமான விஷயமே எதுக்கு சாயலா நிழலா இருக்கான்? பரலோகத்தில் செய்யப்படுவதற்கு சாயலா நிழலா இருக்கதாமா. அப்படியே வாசிங்க. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாய் இரு என்று தேவன் அவனுக்கு தேவன் சீரியஸா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார். நீ காமிச்ச பிரகாரம் சேர்த்துக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு மோசே. இது எல்லாச்சும் மிஸ்டேக் ஆச்சானா பனிஷ்மெண்ட் உங்களுக்கு. ஆனா எதனுடைய சாயல்? பரலோகத்துக்குனுடைய சாயலா இருக்கிறதுனால இதுல செய்யப்படுற ஒண்ணு மாறினா கூட அது பரலோகத்தில் செய்யப்படுகிற மெத்தட் என்ன ஆயிடும், மாறிடும். அப்படின்னு இவ்வளோ முக்கியமான ஒரு ஆசரிப்பு கூடாரம், பரலோகத்துக்குன்னு சாயலா இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா என்ன பண்ணல, இல்லை. ஏன் இன்னைக்கு இல்லை? ஏன் அப்போ கொடுத்தார்? இந்த கேள்வி வருதா இல்லைங்களா? ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், படிக்கிறோம், வனாந்தத்தில் பிரயாணத்தில் இருக்கிற சப்ஜெக்ட் அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் வசனத்தில் படிக்கிறோம், அப்படியே அடுத்த புஸ்தகத்தை என்ன பண்ணுறோம், போயிட்டு படிச்சுட்டு போயிடும். சரி, இது ஒரு பக்கம். சரிங்க, இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக, ரொம்ப பழைய, ரொம்ப டஃப்பாக இருக்கும்போது நமக்கு சந்தோஷம் தான். எது படிக்கிறது ரொம்ப சந்தோஷம்? எல்லாரும் பார்க்குறத பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கீங்க. சந்தோஷம் தான் எது படிப்போம்? நம்ம சங்கீதம் படிப்போம். அப்படி ஆக்சுவலாக நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணி திறந்து படிப்போம் தெரியுங்களா? படிக்கும்போது சென்ட்ரல் இருக்குது புஸ்தகம் சங்கீதம், அதிகமாக சங்கீதம் வசனம் படிப்போம். அப்படின்னா சரி சங்கீதம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு எடுத்து படித்தா வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 1 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம், வேற எங்கேயும் போல. 1 சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடவாமலும். ஏன் பிரதர் படிக்க சொல்றேன், மனப்பாடமே சொல்றேன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியுற வசனம் தான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2ஆம் வசனம் நம்ம எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. கர்த்தருடைய வேதம் எதுங்க? பைபிள். கரெக்டா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம். நம்ம எல்லாரும் பாக்கியவான ஆகணுமா ஆகக்கூடாதுங்களா? ஆகணும். ஆகணும். என்ன பண்ண சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர்? இரவும் பகலும் எதை படிக்கணும்? எதிலே தியானமா இருக்கணும்? வேதத்தில் தியானமா இருக்கு. இப்போ என்னோட கேள்வி, இரவும் பகலும் 24 hours வேதத்துல தியானமா இருக்க முடியாதுங்களா? 24 hours இருக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன ஆக முடியாது? அப்படியா? 24 hours இருக்க முடியுமா? இரவும் பகலும் முடியுமா முடியாதுங்களா? உதாரணத்துக்கு 24 hours நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது? 8 மணி நேரம் என்ன பண்ணணும்? தூங்கணும். அப்போ தியானமா இருக்க முடியுமா? முடியாது. காலையில் எழுந்துச்சு ரெடி ஆகணும். அடுத்து ஆஃபீஸ்க்கு போது நான் கடத்துடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் சென்னையில் டிராஃபிக்கில் போனோம்னா ஆகும். ஆமாம், பிரதர் சொல்கிறார் அழகா, ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்புறம் எல்லாரும் என்ன திட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருந்தாலும் இப்படி ஆச்சு அப்படி திட்டு போவாங்க. அப்படின்னா அப்படி இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆஃபீஸில் இருக்கிறோம்? 8 மணி நேரம். 8 மணி நேரம் இருக்க முடியுமா? தியானமாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே இடத்துல இந்த சென்னையில் தண்ணியோ இல்லை வேறு எதனா ஒர்க்கோ அன்றாட வேலைகளை செய்யறதுக்கு நமக்கு டைம் என்ன பண்ணணும்? அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் முடிச்சுட்டு வந்து ஈவினிங்கில் சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அடுத்து மறுபடியும் எங்கே போய்டும்? தூங்க போய்டும். 24 மணி நேரத்தில் எவ்வளோ மணி நேரம் போயிடுது நமக்கு? 8 மணி நேரம் ஆஃபீஸு, 8 மணி நேரம் தூக்கம். எவ்வளோ மணி நேரம் போயிடுச்சு? 16 மணி நேரம் போயிடுச்சு. அப்போ தியானமாக இருக்க முடியுமா? தியானமாக இருக்கு. மற்ற நேரத்தில் டிராஃபிக்கில் இதெல்லாம் ஒரு 4 மணி நேரம் கழிச்சிக்கலாம். மீதி இருக்குது எவ்வளோதான்? 4 மணி நேரம் தான். அப்படின்னா ஆக்சுவலாக தியானமாக இருக்கிறதுக்கு டைமே ஒரு 4 மணி நேரம் கேட்குது. அதில் நம்ம வேறு கமிட்மெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. அப்படின்னு இப்போ என்னோட கேள்வி, பாக்கியவான மாறணும்னா இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவானா? இஸ் இட் பாசிபிள்? ஆனால் வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லியிருக்கேன். 20 hours பாசிபிள் இல்லையே பிரதர். அப்போ எப்படி ஆண்டவர் சொல்லியிருப்பாரு? கேள்வி வருதா இல்லைங்களா? சங்கீதம் எடுத்து வச்சாலும் கேள்வி வருது. சரிங்க பிரதர், பழைய ஏற்பாடு எனக்கு வேண்டாம், நான் எங்கே போயிடுறேன்? புதிய ஏற்பாடு போயிடுறேன். எங்கள் ஆண்டவர் பேசுனது போயிடலாம் அப்படின்னு போய் பார்த்தா, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனத்தை உலகத்தார் சொல்கிறாங்க. ஏன்பா உங்கள் ஆண்டவர் இருக்கிறவங்கெல்லாம் கொடுப்பாராமா, இல்லாதவங்களும் இருக்கிறதே எடுத்து பாராமா? இருக்கா இல்லையா? யார் சொன்ன வசனம்? வசனம் வாசிக்கலாம் பாரு. மத்தேயு 13:12 வசனம். மத்தேயு 13:12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். என்னவாமா? உள்ளவன் எவனோ அவனுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் இல்லாதவன் எவனோ அவங்கிட்ட உள்ளது என்ன பண்ண முடியுமா? எடுக்கப்படுமா? இதை பார்த்தா நமக்கு என்ன தோணுது? இதை மோஸ்ட்லி நம்ம பைபிள் படிக்கிறத விட மற்ற உலகத்தை நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் படிச்சு நம்மளுக்கு கேள்வி கேட்டா நமக்கு என்ன தெரியும்? ஆனா படிச்ச வசனம் ஞாபகம் இருக்கு. இது யார் சொன்ன வசனம்? டைரக்டா நம்முடைய ஆண்டவர் பேசின வசனம். கரெக்டா? டைரக்டா நம்முடைய ஆண்டவர் பேசின வசனம். அப்படின்னா இவ்வளோ கேள்விகள் வருதே படிக்கும் போதெல்லாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேள்விகள் வரும். பட் ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நம்ம போட்டிருக்கிறோம். அப்படி இவ்வளோ கேள்விகள் வருது பிரதர். ஸோ இதுக்கெல்லாம் விடை இல்லையா அப்படின்னு கேட்டா, போன வாரம் பிரதர் சொன்னார் பைபிள் டிக்ஷனரி பைபிள் தான், வேற எங்கேயும் நமக்கு என்ன பண்ண முடியாது. போய் தேடி பார்த்தா அங்கெல்லாம் பதில் கிடைக்காது. பைபிளுக்கான ஒரு கேள்விக்கு எங்கதான் பதில் இருக்கும்? பைபிள். இப்போ இவ்வளோ தூரம் பார்த்த கேள்வி எல்லாமே நம்ம பதில் பார்க்க போறோம். பட் இவ்வளோ வசனத்துக்கு இருக்கிற கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி, வசனத்தை எப்படி படிக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட் வசனங்கள் அடங்கிய அந்த பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதை பார்த்து இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சாதான் இதில் இருக்கிற வசனத்துடைய முக்கியத்துவம் நமக்கு நல்லா புரியும். அப்படி நம்ம வச்சுருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ஃபர்ஸ்ட் உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வச்சுருக்கிற பரிசுத்த வேதாகமம் பைபிள் கிரீக் வேர்டில் எந்த வார்த்தையிலிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ளாஸ் அப்படின்னு கூடிய கிரீக் வார்த்தையில் வந்தால் பைபிள் அப்படின்ற வார்த்தை. ஏன் அப்படின்ற பிப்ளாஸ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணப்படும் பார்த்தீங்கன்னா, அநேக புத்தகங்கள் சேர்ந்த ஒரு புத்தகம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதம். கரெக்டா? எத்தனை புத்தகங்கள் சேர்ந்தது? 66 புஸ்தகம் சேர்ந்த ஒரு புஸ்தகம் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதாகம். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த உலகத்திலே பிரிண்டிங் மிஷின் கண்டுபிடிச்சிட்டு முதல் முழுமையா பிரிண்ட் ஆகி வெளியே வந்த புஸ்தகமே எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய பரிசுத்த வேதாகம் தான். எவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங் இது. அதே நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 66 புஸ்தகம். பழைய ஏற்பாட்டில் எத்தனை இருக்கு? 31. புதிய ஏற்பாடு
27 ஏன் பிரதர் சண்டே கிளாஸ் பசங்க கேட்க வேண்டிய கேள்விங்க கேட்குறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு அறிமுகத்துக்கு தான். ஸோ இப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 டெஸ்டமெண்ட் சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரிசுத்த வேதம் பார்க்குறோம். இப்போ என்னோட கேள்வி, பழைய ஏற்பாடு புஸ்தகம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு கேட்டேன்னா சொல்லலாம். பழைய ஏற்பாடு ஆதி ஆமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் புஸ்தகம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் எழுதி முடிக்கிறதுக்கான ஒரு காலப்பகுதி இருந்திருக்கு இல்லையா? எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1600 வருஷம் ஆச்சு எழுதி கம்பைல் பண்ணி முடிக்கிறதுக்கு. புதிய ஏற்பாடு எவ்வளோ வருஷம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வருஷம் ஆச்சு. அப்படின்னா மொத்தம் ஏறக்குறைய 1700 வருஷம் ஆச்சு எதை முடிக்கிறதுக்கு? இந்த பைபிள் முடிச்சுட்டு கையில் வர்றதுக்கு. அதே நேரத்தில் 66 புஸ்தகம் இருக்குது. பழைய ஏற்பாடு 39, புதிய ஏற்பாடு 27. எவ்வளோ பேர் எழுதுனாங்க? ஒரே ஒரு ஆளா? ஒருத்தர் எழுதினார் அந்த பைபிளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 40 எழுத்தாளர்களை கொண்டு எழுதப்பட்டதா பரிசுத்த வேதாகம். ஆனால் என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா அந்த 40 பேர் இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஹாலில் அவங்கவுங்க எல்லாரும் உட்காந்து அப்படி டிஸ்கஸ் பண்ணி எழுதுந்தா இல்லை. ஒருத்தர் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து எழுதுவாரு. அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் கழிச்சு வந்து எழுதுவாரு. இப்படி கேப் போட்டு எழுதப்பட்ட புஸ்தகம் அவங்கவுங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா ஒரு கட்டத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சேகரித்து வச்சா என்ன ஆச்சரியன்னு பார்த்தீங்கன்னா எழுதின எல்லாருமே வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு சூழ்நிலை வெவ்வேறு காலப்பகுதியில் எழுதப்பட்ட புஸ்தகமாக இருந்துட்டா கூட எடுத்து வச்சு ஒன்னா வச்சு படிக்கும்போது எல்லாரும் ஒரே விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. என்ன ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா மனுஷன் எப்படி நம்முடைய ஆண்டவர் விட்டு பிரிஞ்சான், மனுஷன் எப்படி மறுபடியும் நம்மளை ஆண்டவரோட சேர போறான். இந்த ஒரே ஒரு முக்கியமான மைய கருத்தை வச்சு எல்லா தீர்க்கதரிசிகளும் எல்லா ஊழியர்களும் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பைபிள் இருக்கிற இந்த கான்செப்ட் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் வெளிப்படுத்தின விஷயத்தில் மனுஷன் எப்படி பிரிஞ்சான்னு இருக்கும், ஆனால் ஆதி ஆமத்தில் மனுஷன் எப்படி தேவனை விட்டு பிரிஞ்சான்னு இருக்கும். ஆனால் கடைசி புஸ்தகமாக இருக்க வெளிப்படுத்தின விஷயத்தில் மறுபடியும் மனுஷன் எப்படி தேவனோடு ஒன்றா சேர போகிறான்றத முடிப்பார். அப்படின்னு சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் எழுதுன எல்லாரும் பெரிய ஸ்காலர்ஸா? இந்த பரிசுத்த வேதாகம் எழுதுனவங்களாம் பெரிய ஸ்காலர்ஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுரு PhD படித்து முடித்தவர். அவர் யாருங்க? அவர் பிரதர் சொல்கிற அழகா அவர் யாருன்னு பார்த்தா ஒரு மீனவர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேத்யூ ஒரு டாக்ஸ் கலெக்டர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மோசே அவர் என்ன பண்ணவருங்க? அவர் சாகடிச்சலான்னு சொல்லிட்டு தண்ணியில் அனுப்பிவிட்ட அந்த குழந்தை ஒரு கடத்தில் பார்வோனுடைய அந்த ஒரு தேசத்துல அந்த அரண்மனையில் வளர்ந்து அங்கிருந்து வந்தவர். அதே மாதிரி டேவிட் எடுத்துக்கங்க, அவர் மேய்ப்பர். அப்படின்னா பல பேர் அவனுடைய பேக்ரவுண்ட் திங்க் போய் பார்த்தா அவங்க யாரும் பெரிய ஸ்காலர்ஸ் இல்லை. ஆனா இப்பேற்பட்ட மனத்தாழ்மையான ஊழியர்களை வச்சு பெரிய ஒரு வேலையை தேவன் பண்ணியிருக்காருங்க, செஞ்சிருக்காரு. திங்க் பண்ணி பார்க்கலாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிலே. இன்னைக்கு வந்திருக்க நம்ம எல்லாரும் பெரிய பெரிய ஸ்காலர்ஸா, பெரிய பெரிய ஞானிகளா? இல்லையே. ஆனா மனத்தாழ்மையோட வந்தோம் பார்த்தீங்களா, நம்மளை வச்சு தேவனை பண்ண போறாரு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய காரியத்தை செய்ய போறார். ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயம் தான் பைபிள் ஒன்று எழுதப்பட்டுச்சு. ஆனால் எழுதின எல்லாருமே அங்கங்கே எழுதி வச்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த பைபிளை ஒன்று சேர்த்து இந்த 66 புஸ்தகம் நம்ம கையில் வந்து சேர்க்கறதுக்கு அநேக தேவனுடைய பரிசுத்தவான் ரத்தம் சிந்தி கொடுத்துருக்குறாங்க. ஈஸியாக நம்ம கையில் வரல இந்த பரிசுத்த வேதம். இதை நம்ம கையில் வந்து சேரத்துக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் தன் உயிரையே கொடுத்து ரத்த சிந்தி அப்படின்றதுன்னா நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்படி வாங்கின இந்த பைபிளை எடுத்து படித்தா என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அப்படின்னா ஏன் புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய மெத்தடில் நம்ம படிக்கல. கரெக்டா? நம்முடைய ஆண்டவர் சொல்லக்கூடிய மெத்தடில் போய் படித்தா அது புரியும். ஆண்டவரே எப்படி நீங்கள் எழுதிருக்கீங்க இந்த பைபிளை, உங்கள் மெத்தடை சொல்லுங்கள், நாங்கள் படிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் கேட்டால் ஆண்டவர் எப்படி படிக்க சொல்கிறாரமா? வசனம் வாசிக்கலாம். யோவான் 5:39 யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படின்னா வேத வாக்கியம் எதுங்க? பைபிள். பைபிள் எப்படி படிக்க சொல்றாரு? ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து, யாரை குறித்து? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து என்ன சொல்லுதாமா? சாட்சி கொடுக்குது. அதுதாமா. அப்படின்னா எப்படி படிக்க சொல்றாரு நம்முடைய ஆண்டவர்? வேத வாக்கியம் லைனா படிக்க சொல்றாரா?
ஆராய்ந்து பார்க்க சொல்ல, கரெக்டா? ஆராய்ந்துன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல சர்ச் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கோம். சர்ச்னு அர்த்தம் தேடி தேடி படிக்கணும். அப்படின்னா இதை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்படின்னா உதாரணத்துக்கு ஆராய்ச்சின்னு சொல்றோம்ல, ஆராய்ச்சி அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆராய்ச்சின்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்? ரிசர்ச், கரெக்டா? அப்படின்னா பைபிளை என்ன பண்ணுமா? ரிசர்ச் பண்ணுமாம் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தையை பிரிச்சு பார்க்கலாம். சர்ச்னு அர்த்தம் தேடுறது, ரீசர்ச்னா திரும்ப திரும்ப தேடுறது. நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்கலையா விட்டுறாதீங்க, தேடுங்க. ஆண்டவர் கிடைக்கலையே விட்டுறாதீங்க, திரும்ப திரும்ப தேடுங்க. கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில எங்க வச்சிருப்பேன்? பைபிள் வச்சிருப்பேன். அப்படின்னு எப்படி படிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும்? தேடி வாசிக்கணும். எப்படி தேடி வாசிக்கணுமாமா? வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 34:16 வசனம். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசி. எப்படி வாசிக்கணும்? அங்க நம்முடைய ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்துக்கும் பழைய ஏற்பாடுல இருக்க ஒரு வசனத்துக்கு எவ்வளவு லிங்க் ஆகுது பாருங்க. கர்த்தருடைய புஸ்தகம் எது? பைபிள்ல தேடி வாசிங்க. தேடி வாசிங்க. எப்படி தேடி வாசிக்கணும்? அப்படி லைனா படிச்சுன்னு போறது கண்டிப்பா நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல் தான், தப்புன்னு சொல்ல வரல. ஆனா நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்ல வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, தேடி வாசிங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது. என்ன ஆகாதாமா? இவைகள் ஒன்றும் குறையாது. ஒரு கேள்வி இருக்குன்னா அதுக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா பதில் இருக்கும். அடுத்தது, இவைகளில் ஒன்றும் ஜோடில்லாதிராது. எல்லா வசனத்துக்கான கேள்விக்கும் ஜோடி வசனம் எங்கேயோ தேவன் வச்சிருக்கிறார். கரெக்டா? எங்க வச்சிருப்பார்? பைபிள் தான். ஆனா எங்க வச்சிருக்காரு கண்டுபிடிதான் பிரச்சனையே. அப்படியே வாசிங்க. அவருடைய வாய் இதை சொல்லி. யாரே சொன்னதாமா? நமக்கு கர்த்தருடைய சொல்லிட்டாராமா? அவருடைய ஆவி அவைகளை சேர்க்கும். எப்படி சேர்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆவியின் மூலமா அவருடைய வார்த்தைகளை தேடி படிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அதுக்கான பதில உள்ள இருந்து நமக்கு என்ன பண்றாங்கன்னா வெளிப்படுத்துறாரு. அப்படின்னா பைபிள் இருக்கிற வசனம் தேடி படிக்க சொன்னா நம்ம பைபிளே தேட வேண்டியதாயிடுது வாரத்துக்கு ஒரு முறை. கரெக்டா? சண்டே எடுத்துன்னு போய் வச்சோம்னா அடுத்த சண்டே தான் ஞாபகம் வரும். ஆமா, போன வாரம் இங்கே தானே வச்சு அந்த பைபிளை அப்படின்னு பைபிளை தேடக்கூடிய கண்டிஷன் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கு, நம்ம மதியில் இருக்கோம். ஆனால் பைபிளை தேடுறது அது ரொம்ப ஒஸ்டான கண்டிஷன். ஆனால் பைபிள் இருக்கிற வசனங்களை என்ன பண்ணும்போது தேடி பார்க்கணுமா? ஏன் ஆண்டவரே தேடணும் அப்படின்னு பார்த்தா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 28:10. ஏசாயா 28:13. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும். நம்பர் மாறி இருக்கு நினைக்கிறேன். 28:13 வசனம் நோட் பண்ணிக்கங்க, சேஞ்ச் பண்ணிக்கலாம். கற்பனையின் மேல் கற்பனையும். ஆதலால் அவர் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும். கற்பனையின் மேல் கற்பனையும். பிரமாணத்தின் மேல் பிரமாணமும். பிரமாணத்தின் மேல் பிரமாணமும். இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படின்னு நம்ம பைபிள் எப்படி எழுதியிருக்காராமா? கொஞ்சம் ஒரு இடத்துல கொஞ்சம் வச்சிருக்காரு, வேற என்ன பண்றாரு? வேற இடத்துல கொஞ்சம் வச்சிருக்காரு. அப்படின்னா தேவன் என்ன பண்றாங்க? சீட்டு போட்டாராமா. எப்படி சீட்டு போட்டாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உதாரணம் நம்ம சீட்டு போட்டா ஆர்டரா வரும் நம்ம எழுதின மாதிரியே எப்படி இருக்குங்க? கலைஞ்சிருக்கும். அப்படின்னா பைபிள்ல வசனத்தை தேவன் என்ன பண்ணிருக்க, நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணிருக்காருன்னா சீட்டு போட்டாராமா. என்ன இருக்குது? எல்லாமே கலைஞ்சிருக்கு. இப்ப எடுத்து படிக்கக்கூடிய நம்ம கேள்வி ஒண்ணு இருக்குன்னா அதுக்கான ஜோடி வசனம் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். இல்லையானா அந்த ஜோடி வசனம் கண்டுபிடிக்காம அந்த கேள்விக்கான பதில் என்ன பண்ண முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் அங்கே கொஞ்சம். உதாரணத்துக்கு வெளிப்படுத்தல கொஞ்சம், அதே நேரத்துல ஏசாயால கொஞ்சம், அதே நேரத்துல ஆதியாகமத்துல கொஞ்சம், மத்தேயுல கொஞ்சம். இப்படி அங்கங்க என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்கன்னா ஷஃபிள் பண்ணி போட்டிருக்காரு. நம்ம பலமுறை படிச்சாலுமே ஏன் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி தேவன் பைபிள் இப்படி எழுதி வச்சிருக்கிறார். உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் பார்க்கலாம். மீகா 5:1. மீகா 5:1. சேனைகளை உடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள். நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். அப்படின்ற வசனம் யாரை பத்தி பேசின வசனம்? ஏன்னா பிக்சர் அங்கே போட்டாச்சு. யாரை பத்தி? நம்முடைய ஆண்டவரை பத்தி சொல்லப்பட்ட வசனம்னா இஸ்ரேலுடைய நியாயாதிபதி அவர் தான். அவரை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள்னா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையுடைய ஆரம்பம் பத்தி சொல்லுதா, அவருடைய வாழ்க்கையோட முடிவை பத்தி சொல்லுதா?
கரெக்ட், முடிவை பத்தி சொல்லுது. அப்படின்னா இந்த வசனம் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை பத்தி பேசுது. கரெக்டா? மரணத்தை பத்தி பேசுது. இப்ப அடுத்து 2வது வசனம் எதை பத்தி பேசணும்? மரிச்சதுக்கு அப்புறம் உயிர்த்தெழுந்து வரதை பத்தி பேசணும். கரெக்டா? ஆனா 2வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் வசனம், எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய. இந்த வசனம் நம்முடைய ஆண்டவருடைய ஆரம்பத்தை பத்தி பேசுதா, மரணத்தை பத்தி பேசுதா? பிறப்பை பத்தி பேசுது. கரெக்டா? 2ஆம் வசனம் பிறப்பை பத்தி பேசுது. ஆனா 1ஆம் வசனம் இறப்பை பத்தி பேசுது. நம்ம ஆர்டரை படிச்சா அப்படின்னா இது ஒரு சாம்பிள். இந்த மாதிரி பல வசனங்கள் தேவன் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, பைபிள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம். இப்போ என்ன பண்ணணும்? பைபிள் எப்படி படிக்கணும்? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கும், ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாது. புரிஞ்சுங்களா? இப்போ எதுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இப்போ எதுக்குள்ளே போகலான்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ஸ்டடி த பைபிள், வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னா, இப்போ பைபிளில் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி பைபிள் எந்தெந்த மெத்தடில் தேவன் எழுதியிருக்காருன்ற அந்த மெத்தடை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பைபிள் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தலைப்பின் கீழ் படிப்பது. ஃபஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா டாபிக்கல் ஸ்டடி. ஒரு தலைப்பு இருக்கும், அந்த தலைப்பை வச்சு உள்ளே போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி மெத்தடில் இருக்குது. அந்த மாதிரி மெத்தட்லையும் படிக்க வேண்டியது இருக்குது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? கேட்கல ஒரே தலைப்பின் கீழ் படிக்கிறது. அப்படி அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அடுத்தது 2வது என்ன மெத்தட் எழுதப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா, கருப்பொருளை அறிந்து படிப்பது, கான்டெக்சுவல் ஸ்டடி. அப்படின்னா ஒரு வசனத்தை எடுத்தா அந்த வசனத்துடைய கருப்பொருளை வச்சு நம்ம படிக்கணும். இஷ்டத்துக்கு எடுத்து அந்த வசனத்தை நம்ம முடியாது படிக்க முடியாது. அதே நேரத்தில் ஓமை பாஷையில் எழுதப்பட்டிருக்கு, ஓமை பாஷையில் படிக்கிறது. பேரபிள்ஸ், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு எப்படி பேசியிருக்கிறாருங்க? ஓமைகளை பேசியிருக்காரு. எவ்வளோ ஓமைகள் பேசியிருக்காரு? ஏறக்குறைய 40 ஊமைகள் அப்படி ஆண்டவர் பேசியிருக்கிறார். ஏறக்குறைய 40 ஊமை பேசியிருக்காருன்னா அந்த 40 ஊமையினுடைய அர்த்தம் நம்ம என்ன பண்ண போயிட்டு கண்டுபிடி. ஆனால் அது எல்லா ஊமைகள் எதுக்கு மறைவா இருக்குதாமா? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் இருக்கு. அப்படின்னா பேரபிள் இருக்கிற வசனத்தை எப்படி போயிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே தள்ளி போகக்கூடாது. பேரபிள்னா அந்த பேரபிள் மெத்தடில் படித்தாதான் பேரபிளாக புரியும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பாலிக் லாங்குவேஜ், அடையாள பாஷையில் படிக்கிறது. சில வசனங்கள் அடையாளமாக பேசியிருப்பார். அதை நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது எந்த வசனம், எந்த பாஷையில் தேவன் பேசியிருக்கார், எந்த மெத்தடில் பேசியிருக்கார் கண்டுபிடிச்சு போனால் தான் அந்த வசனம் புரியும். அடுத்தது டைப் அண்ட் ஆன்டைப், நிழலும் பொருளும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் நிழல், புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் பொருள். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி படிக்கணும். இது ஒரு மெத்தட் இருக்கு. அடுத்தது தீர்க்க தரிசன பாஷையில் படிப்பது. நிறைய வசனங்கள் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனமாக எழுதிட்டார். அப்படின்னா தீர்க்க தரிசன வசனத்தை தீர்க்க தரிசனமாக படிக்கணுமே தவிர அதை எடுத்து ஊமை பாஷையில் படிக்க முடியுமா? ஒரே தலைப்பை எடுத்து ஹேண்டில் பண்ண புரியுமா? புரியாது. அப்படின்னா தீர்க்க தரிசன மெத்தடுன்னு ஒன்று இருக்கு, அதையும் நம்ம என்ன பண்ண பார்க்க வரோம். அடுத்து லாஸ்டா காலங்களை மையமாக வைத்து படித்தல். சில வசனங்கள் சில காலப்பகுதி மட்டும்தான் பொருந்தும். அந்த வசனம் எடுத்து மற்ற காலப்பகுதிகளை பொருத்த முடியாது. அந்த மாதிரி சில வசனங்கள் இருக்குது. இதையும் நம்ம படிக்கணும். அப்படின்னா எத்தனை மெத்தட் வருதுங்க? 7 மெத்தட் இருக்கு. பைபிளை உள்ள போய் அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை, சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா இந்த மெத்தடில் போய் படிக்கும்போது அதில் கூடிய சத்தியத்தினுடைய ஆழங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த சத்தியம் நம்ம புரிய ஆரம்பிச்சா கீழ்ப்படிது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு எத்தனை மெத்தட் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த 7 மெத்தடில் 3 மெத்தட் இன்னைக்கு பார்க்கலாம். மீதி இருக்குது என்னைக்கு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் பார்க்கலாம். ஸோ இப்போ எந்த மெத்தடுக்குள்ளே போகலாம்? சத்தமாக சொன்னாதான் நமக்கு உற்சாகமாக இருக்கும். வெரி குட் பிரதர். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது, டாபிக்கல் ஸ்டடி அப்படின்னு சொல்லும்போது டாபிக் அர்த்தம் ஒரு தலைப்பை நம்ம எடுத்துக்கலாம். யாரை எடுத்துக்கலாம்? உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன பிரதர் ஒரு கேள்வி வச்சார் இல்லையா, அந்த கேள்வியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கலாம். கரெக்டா இல்லைங்களா? பைபிளில் ஆதாம் ஒரு டாபிக் இருக்கு. இந்த ஆதாம்ன்ற தலைப்பை எடுத்து நம்ம உள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. கரெக்டுங்களா? இருந்தாங்க. அங்க ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நல்லா சந்தோஷமா இருக்கும்போது தேவன் ஆதாம் கிட்ட ஒரு கட்டளை கொடுத்தாரா இல்லையா? என்ன கொடுத்தாருங்க? எல்லா கனியும் சாப்பிடலாம், ஆனா எதை சாப்பிடாது?
நன்மை தீமை அறித்த கனி என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடணும்னு சொன்னார். வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ஆதியாகமம் 2:17 வசனம். ஆதியாகமம் 2:17 வசனம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளை. என்ன சொல்லிட்டாரு பாத்தீங்கன்னா, எல்லா கனியும் நீ சாப்பிடலாம் ஆதாம், ஆனா நன்மை தீமை அறியத்த கனி நீங்க சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, சாகவே சாவாயின்னு சொல்லிட்டாரு. இப்படி தேவன் சொல்லிட்டார், நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாரு. எங்கேயாச்சு ஆதாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அஷூரன்ஸ் எங்கன்னா கொடுத்தாரா? எங்கேயாச்சு ஆண்டவர் சொன்னது இருக்குது வசனம்? எங்கேயாச்சும் ஆதாம் ஓகே அப்படின்னு எங்கன்னா சொன்ன மாதிரி வசனம் இருக்குதா? எங்குமே இல்லை. ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த அக்ரிமெண்ட்ல யார் சைன் பண்ணிருக்கணும்? உதாரணம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா ஆதாம் சைன் பண்ணிருக்கணும். சைன் அர்த்தம் ஆண்டவர் ஓகே அப்படின்னு சொல்லி அதை மீறினாதான் என்ன கொடுக்க முடியும் அவருக்கு? என்ன கொடுக்க முடியும்? பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். கரெக்ட் சிஸ்டர், பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும். அப்படின்னா இப்ப ஆதாம் என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டார். என்ன கொடுத்துட்டார் நம்முடைய ஆண்டவர்? அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். என்ன பனிஷ்மெண்ட்? மரணம் என்ற பனிஷ்மெண்ட். என்னோட கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் அங்க ஆண்டவர் சொல்லும் போது அங்க அந்த உடன்படிக்கையில அக்ரிமெண்ட்ல ஓகே சொன்ன மாதிரி எதுவுமே இல்லையே. எப்படி அவருக்கு அந்த பனிஷ்மெண்ட் போய் சேரும்? ஆனா பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா கண்டிப்பா ஆதாம் என்ன பண்ணியிருக்கான்னு அர்த்தம், சைன் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஓகே, அந்த உடன்படிக்கையில அக்ரிமெண்ட்ல ஓகே சொல்லியிருக்கணும். ஆனா வசனமே அங்க போடலையே பிரதர் அப்படின்னு பார்த்தா இப்ப என்ன பண்ணோம்? ஒரு கேள்வி வந்துச்சா? என்ன பண்ணோம்? இப்போ கர்த்தருடைய புஸ்தகத்திலே கேட்கல, தேடி வாசிங்கள், இவைகள் ஒன்றும் குறையாது, ஒன்றும் ஜோடி இல்லாம இராது. அப்படின்னா ஆதாம் ஏதேன் தோட்டத்துல தேவன் சொல்லும் போது உடன்படிக்கைய ஓகே சொன்னாரா இல்லையான்றத எங்க போய் ஜோடி வாசனம் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா, இவர் மீறிட்டார்ன்றதை எங்க போய் சொல்லியிருக்காரு கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தா, தேவன் ஆதியாகமத்தில் கேள்விக்கு ஓசியால வச்சிருக்காரு பதில. எங்க இருக்குங்க? ஓசியா வசனம், ஓசியா 6:7 வசனம். ஓசியா 6:7 அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இங்க அந்த ஆதாம் பண்ண மிஸ்டேக் இங்க ஓபன் பண்றாரு. என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவர்களோ, யார் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்க போலாம். அவர்கள் யார மாதிரி உடன்படிக்கை மீறிட்டாங்களாமா? ஆதாம் மாதிரி உடன்படிக்கை மீறிட்டாங்களாமா. மீறி எனக்கு என்ன பண்ணிட்டாங்க? துரோகம் பண்ணிட்டாங்கட்டார். அப்படின்னா யாரோ ஆதாம் மாதிரி துரோகம் பண்ணிருக்கிறாங்க. அப்படின்னா ஆதாம் எப்படி துரோகம் பண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யார் பண்ணான்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? அப்படின்னா இங்க அவர்களோ ஆதாமை போல உடன்படிக்கை மீறினா யார் அந்த அவர்கள்? வெரி குட். யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள். இஸ்ரேல் ஜனங்கள் யார் மாதிரி உடன்படிக்கை மீறிட்டாங்களாமா? ஆதாம் மாதிரி. அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள் எப்போ தேவன் உடன்படிக்கை போட்டார் இஸ்ரேல் ஜனங்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசே இருக்கார்ல, மோசே கிட்ட தேவன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட என்னுடைய வார்த்தையை எத்தனை என்ன பண்ணேன், கட்டளைகளை கொடுங்க, சொல்லுங்க, சொல்லும் போது அந்த ஜனங்கள் எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? மோசே போயிட்டு கர்த்தருடைய கட்டளை எல்லாத்தையும் போய் சொன்னார் இஸ்ரேல் ஜனங்கிட்ட. சொன்ன உடனே இஸ்ரேல் ஜனங்கள் அவருடைய கட்டளையை நாங்கள் கீழ்ப்படிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? ஆண்டவர் சொன்ன கட்டளையே நான் கீழ்ப்படிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19 7 மற்றும் 8. யாத்திராகமம் 19 வசனங்கள் 7 மற்றும் 8. மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லாரும் ஒன்னசோட என்ன சொன்னாங்களாம்? கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் அவங்களே ஒன்னசா சொன்னாங்க. இங்க சத்தம் வரல. கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு செஞ்சாங்களா? இல்ல, மீறிட்டாங்க. அப்படின்னா மீறின அந்த ஜனங்கள் பண்ண அந்த விஷயத்தை பண்ணதான் இப்ப யாரோட ஒப்பிட்டு சொல்றாரு? எப்படி இவங்க செய்யறேன்னு சொல்லிட்டு என்னுடைய கட்டளை மீறினாங்களோ இதே மாதிரிதான் யார் மீறிட்டார்? ஆதாம் மீறிட்டார். அப்படின்னா ஆதாம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அக்ரிமெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? சைன் போட்டு கொடுத்துருக்கிறாரு. சைன் போட்டு கொடுத்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மீறிட்டார். அப்படின்னா அங்க ஆதியாகமத்தில் எங்கேயாச்சும் மீறினத்துக்கான எங்கேயாச்சும் அக்ரிமெண்ட் சைன் போடுறதுக்கான வசனம் எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல. எங்க இருக்கு? அதுக்கு ஓசியல் இருக்கு. அப்படி மீறிட்டாரு. இப்ப மீறினவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டார். கரெக்டா?
பனிஷ்மெண்ட் கொடுத்துறாரு. பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2:17 ஆதியாகமம் 2:17 ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்ற கட்டளை. என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, ஆதாம் நீங்க இதை புசிச்சீங்கன்னா புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்ட்டார். கரெக்டா? சாப்பிட்ற அந்த நாளில் செத்துருவீங்கட்டார் சொல்லிட்டாரு. ஆதாம் என்ன பண்ணிட்டாருங்க? சாப்பிட்டாரு. சாப்பிட்ட அந்த நாள் ஆதாம் செத்தாரா? சாகலை அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் சொன்னது சொல்றதுக்கு மனசு வரல. கரெக்டா? நடக்கலன்னு சொல்றதுக்கு மனசு வரல. ஆனா நம்முடைய ஆண்டவர் சொன்னது கண்டிப்பா நடக்கும். எவ்வளவு சதவீதம் நம்பலாம்? 100 இல்ல 200,000 டைம் நம்பலாம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனா சாப்பிட்ட நாள்ல சாவலை பிரதர். எவ்வளவு நாள் உயிரோட இருந்தார்? 950 வருஷம். அதிகமா உயிரோட வாழ்ந்தது யாரு பைபிள்ல? மெத்துசலா. எவ்வளவு வருஷம்? 969 வருஷம். அப்படி பின்னாடி கேள்வி, சாப்பிட நாள்ல சாகவே சாவைன்னு சொல்லிட்டாரே பிரதர், அப்ப எப்படி அவனால இவ்வளவு வருஷம் வாழ முடிஞ்சுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சில பிரதர் சொன்னாங்க, பிரதர் ஆவியில செத்தார், மாம்சத்தில் உயிரோட. அப்படி சொன்னாரா வசனத்துல? சாப்பிடும் நாள்ல செத்துருவன்ட்டார். அப்படின்னா ஏன் ஆதாம் சாப்பிடும் அந்த நாள்ல, அந்த ஒரு நாள்ல செத்தாரா அப்படின்னு கேட்டா எஸ் ஆர் நோ? பிரதர் வெரி குட் பிரதர். ஆக்சுவலா அங்க சொன்னது யாரு? இந்த வார்த்தையை சொன்னது யார் ஆதாம் கிட்ட? கர்த்தர். கரெக்டா? கர்த்தர் என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா ஆதாம் கிட்ட, இதை சாப்பிட்டீங்கன்னா அந்த நாள்ல செத்துருவீங்கட்டார். அப்படின்னா கர்த்தருக்கு ஒரு நாள் எவ்வளவு வருஷம்? வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 பேதுரு 3:8 2 பேதுரு 3:8 பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். கேள்வி ஆதியாகமத்துல பதில் எங்க வச்சிருக்கிறாருங்க? 2 பேதுரு 3:8 பதில் வச்சிருக்கார். எங்க விழுந்திருக்கு? குலுக்கி போட்டோன்னு எங்க விழுந்திருக்கு? கேள்விக்கான பதில் அங்க விழுந்திருக்கு. கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்கள். அப்படின்னா தேடி வாசிச்சா இங்க கர்த்தர் சொல்லிட்டார் ஆதாம் கிட்ட, ஆதாம் சாப்பிடும் நாள்ல செத்துருவன்ட்டாரு. அப்படின்னா கர்த்தருக்கு எவ்வளவு நாள்? ஒரு நாள் 1000 வருஷம். ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, ஆதாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு நாளுக்குள்ள செத்துருவீங்க? 1000 வருஷத்துக்குள்ள செத்துருவீங்க அப்படின்ட்டாரு. அப்படி அந்த 1000 வருஷத்துக்குள்ள யாராச்சும் 1000 வருஷத்தை கிராஸ் பண்ணிருக்காங்களா பைபிள்ல? உலகத்திலே அதிகமா உயிரோட வாழ்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா மெத்துசலா. 969. யாருமே என்ன பண்ணல? 1000 வருஷத்தை கிராஸ் பண்ணல. அப்படின்னு அர்த்தம் அந்த நாள் ஒரு நாள்ல யாருமே என்ன பண்ணல? கிராஸ் பண்ணல. எல்லாருமே கர்த்தருடைய அந்த நாளுக்குள்ளரே என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? செத்துட்டாங்க. அதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், சாப்பிடும் நாள்லே சாகவே சாவை. செத்துருவனா செத்துருவேன். ஒருவேளை சாப்பிடாம இருந்தாருன்னா ஆதாம் அப்படின்னு இருப்பாருங்க, செத்துருமான். என்னை வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாரு. இன்னைக்கு நம்மெல்லாம் பார்த்துருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, நம்முடைய ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா அந்த ஒரு சொன்ன வார்த்தையினுடைய பவர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு நம்மளால பார்த்தீங்கன்னா தாராளமாக நம்பலாம். கரெக்டா? அதுதான் உண்மை. சொன்னது அப்படியே நடந்துச்சு. இன்னை வரைக்கும் யாருமே 1000 வருஷம் பண்ணல, கிராஸ் ஆகல. ஆதியாகமத்தை சொன்ன கேள்விக்கான பதில் எங்க இருக்கு? 2 பேதுல இருக்கு. இதுதான் ஒரே தலைப்பின் கீழ் படித்தல். இந்த மாதிரி எத்தனை தலைப்புக்குள்ள போலாம்? எவ்வளோ டாபிக் இருக்கு. அப்படி இதெல்லாம் படிக்கணும்னா ஒரு வாரத்தில் முடியுமா? முடியாது. அதை நம்ம பார்க்குறோம். எப்படி இந்த தலைப்பெல்லாம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பரிசுத்த வேதாகம ஒத்த வாக்கிய விளக்க உரைன்னு இருக்கு ஒரு புக்கு, ஸ்ட்ராங்ஸ் கண்டென்ஸ். ஸோ இது நம்ம இதெல்லாம் புக்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கெல்லாம் நம்ம எடுத்த டைம் இல்லை. எதிலே பார்க்குறோம்? இப்போ நம்ம கையில் எதில் இருக்கு? ஃபோனே இருக்கு. உள்ள போயிட்டு ஆதாம் தலை போட்டா ஆதாம் பத்தின வசனம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ எல்லா வசனம் எடுத்து கொடுத்துரும். ஆபிரகாம் அப்படின்னு போட்டா ஆபிரகாம் பத்தின A to Z ஆதியாகமத்தில் வெளிப்படுத்தல என்ன வசனம் கொடுத்துரும். இந்த மாதிரி உள்ள போய் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேள்விக்கான பதிலை கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள போய் நுழையும் போது, சர்ச் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது, தேடி வாசிக்கும் போது அதுக்கு பதில் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்கணும். இது ஒரு சாம்பிள். டேஸ்டா இருந்துச்சா இல்லையா?
சொல்ற மாதிரி தெரியலையே. வெரி குட். அப்படின்னா டேஸ்டா இருந்துச்சுன்னா அது எவ்வளோ டேஸ்ட் பண்ணிருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணோம். அடுத்து ரெண்டாவது எந்த தலைப்புக்குள்ள போலாம்? ரெண்டாவது டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருப்பொருளை அறிந்து படித்தல், கான்டெக்சுவல் ஸ்டடி. கருப்பொருளை அறிந்து படித்தல் அப்படின்னா ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனத்துடைய கருப்பொருள் இருக்கணும். அப்படி அந்த ஒரு கருப்பொருளோட பேசியிருப்பார். அந்த கருப்பொருளை புரிஞ்சா மட்டும்தான் அந்த வசனமே நமக்கு புரியும். உதாரணத்துக்கு எந்த வசனம் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா சாம்பிள். ஆக்சுவலாக இப்போ பார்க்குறது எல்லாமே மெயின் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லை, எதுதான் பார்த்துன்னு இருக்கிறோம், சாம்பிள் தான் பார்த்து. நம்ம போகும்போது அரிசி காட்டில் போய் கேட்போம் தெரியுங்களா, என்ன கேட்போம், ஒரு சாம்பிள் கொடுங்க. அந்த மாதிரி சாம்பிள் தானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி இன்னும் அதிகமான சத்திய வார்த்தைகளை கேட்கணும்னா இது ஒரு வாரம் பத்தாது. அதனால தான் 2 பார்ட்டை இந்த பார்ட்டை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்னா எந்த வசனத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சுக்கலாம். தெரிஞ்ச வசனம் சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 1 மற்றும் 2. 1ஆம் சங்கீதம் வசனங்கள் 1 மற்றும் 2. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா இது லிட்டரலா 24 hours பாசிபிளான்னு கேட்டா என்ன பண்ண முடியாது. 24 hours இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்க முடியுமான்னு கேட்டா என்ன சொல்லலாம்? முடியாது. லிட்டரலா பாசிபிலிட்டி இல்லை 24 hours தியானமா இருக்கிறதுக்கு. அப்படின்னா பாசிபிலிட்டி இல்லாத ஒரு விஷயத்த நம்முடைய ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டோம். அப்படின்னா இந்த வசனத்துக்குள்ள கருப்பொருள் இருக்கு. இதனுடைய கருப்பொருள் நம்ம எடுத்தா இதனுடைய வசனத்துடைய அழகான ஆழமான சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். எதுல மெயின் கருப்பொருள் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும். இந்த இரவுனா என்ன, பகல்னா என்ன அப்படின்ற அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்க, இந்த வசனம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக புரியும். இது வரைக்கும் புரியாத ஒரு வசனம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எவ்வளோ ஆழமாக புரியுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. அப்படின்னா இந்த வசனத்தில் மெயினாக நம்ம எடுக்க வேண்டிய வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் யார் வேதத்தில் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான்னா. இரவனா என்ன பகல்னா என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா கர்த்தருடைய புஸ்தகத்திலே இப்போ இரவுன்னு கண்டுபிடிக்க எங்கே போய் தேடலாம்? கூகுளில் ஏதோ ஒரு இடத்துல போய் இரவுனா என்னன்னு தேடினா சொல்லாது, அது நைட்டுன்னு தான் சொல்லும். அப்படின்னா இரவுனா என்ன, அது எப்படியாப்பட்ட ஒரு டைம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து எங்கே தான் போகணும் பார்த்தீங்கன்னா பைபிளுக்குள்ள தான் போகணும். அப்படி போனால் இரவு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பைபிளில் என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் வாசிங்க. 30ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலம்னு இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சுவலா இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா நைட்டுன்னு இருக்கும். இரவிலே அழுகை தங்கும், பகலிலே களிப்புண்டாகும். அப்படின்னா இரவிலே அழுகை தங்கும்னா அந்த இரவு அப்படின்ற வார்த்தை சந்தோஷமான ஒரு விஷயமா துன்பமான ஒரு விஷயத்தை இந்த வசனம் சொல்லுதா? துக்கமான விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த உலகத்துக்கு இருள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போகும்போது என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? இந்த உலகத்துக்கு இருள் ஸ்டார்ட். அப்படி இருட்டாயிடுச்சா? அப்படின்னா இருட்டாகல. என்ன காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு? துன்பமான காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போனதுனால என்ன பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க? மரணம்ன்ற பனிஷ்மெண்ட் வாங்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆதாம் ஏவாள் மத்தியில் அவங்களுடைய பையன் ஆபேல் இறக்கும்போது சந்தோஷமா இருந்திருக்குமா துக்கமா இருந்திருக்குமா? அந்த துக்கமான ஒரு காலப்பகுதியை தான் வசனம் எப்படி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, துன்பமான ஒரு காலப்பகுதியை வசனம் எப்படி சொல்லுது பார்த்தீங்கன்னா இரவு. அப்படின்னா இருள். இவர் வாழ்க்கை இருட்டாயிடுச்சுங்க அப்படின்னு அர்த்தம். இவர் வாழ்க்கை எப்படி இருக்குங்க? ரொம்ப துன்பமான ஒரு காலப்பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பார்த்தீங்களா? அதான் வசனம் சொல்லுது இரவிலே அழுகை தங்கும். அப்படின்னா இரவுன்ற வார்த்தை எதை அடையாளப்படுத்தின வசனம்? ஒரு துன்பமான ஒரு காலப்பகுதி. கரெக்டா? துன்பமான காலப்பகுதி. பகல்னா சந்தோஷமான காலப்பகுதி. இப்ப புரியுதுங்களா எப்படி ஜோடி வசனத்தை சேர்க்கிறது? அப்படின்னா பகல் ஏன் சந்தோஷமா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். அப்படின்னா என்ன இருள்? அது மரணம் துன்பம்ன்ற ஒரு இருள் மூடி இருக்குது. இது எப்ப ஆரம்பிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதாம் கீழ்ப்படியாம போனதுல ஆரம்பிச்சிச்சு இருள். அப்படின்னா இது துன்பமான காலப்பகுதி ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த துன்பமான காலப்பகுதி மாறப்போகுது எப்பன்னு பாத்தீங்கன்னா ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எது உதிக்கணும்? நீதியின் சூரியனாகி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதிக்கும் போது விடியும் போது ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துரும்?
வெளிச்சம் வந்துடும். வெளிச்சம் அர்த்தம் சந்தோஷம். அப்படின்னா இந்த உலகம் ஆதாம் கீழ்ப்படியாம போனதுனால துக்கத்துக்குள்ள போயிடுச்சு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் உதிச்சிட்டாருன்னா பகல் ஸ்டார்ட் ஆயிடும். பகல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன வந்துடும்? சந்தோஷம் வந்துடும். அப்படின்னா இரவுனா துன்பமான காலப்பகுதி, பகல்னா இன்ப காலம். அப்படின்னா இப்போ இரவு அப்படின்ற இடத்துல துன்பம் போட்டு படிக்கலாம், பகல் அப்படின்ற இடத்துல சந்தோஷம் போட்டு படிக்கலாம். இப்போ அதே வசனத்தை படிக்கலாம் பாருங்க. கர்த்தருடைய வேதத்தில் சங்கீதம் 1 சங்கீதம் 2 வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படின்னா இன்பம் வரும்போது துன்பம் வரும்போது யார் தேவனுடைய வசனத்துல தியானமா இருக்கிறாங்களோ அவர்ல பாக்கியவான். ஏன் இந்த வசனம் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும்போது சங்கீதம் பாடுவோம், ஆனா துன்பம் வந்துச்சுன்னா யாரை கேள்வி கேட்கறது? நம்ம ஆண்டவரே ஏன் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் என்னை கைவிட்டீங்களா, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, என்ன ஏன் இவ்வளவு துன்பம், எனக்கு ஏன் என்ன இப்படிப்பட்ட கஷ்டத்துல அனுபவிச்சுங்க அப்படின்னு ஆண்டவர் பண்ண நன்மை எல்லாம் மறந்துடுவோம். ஆனா நன்மை நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா புகழ்ந்து பாடுவோம். துன்பம் வரும்போது ஆண்டவரை மறுதளிக்கிறது, கேள்வி கேட்கறது, ஏன் எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறது. ஆனா பாக்கியவானா மாறணும். நம்ம பாக்கியவானா மாறினா இன்பமான ஒரு சூழ்நிலை தேவன் அனுமதிச்சாலும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சாலும், எல்லா சூழ்நிலையும் மன ரம்யமாய் தேவனுடைய வார்த்தையில தியானமா இருக்கிற மனுஷன் மட்டும்தான் பாக்கியம். அப்போஸ்தலன் பவுல் எடுத்துக்கலாம். அவர் சந்தோஷமா இருக்கும்போது மட்டும்தான் பாடினாரா? எங்க இருக்கும்போது பாடினவங்க அவங்க ஜெயில கை கால் கட்டி இருக்கிற டைம்ல பாட்டு பாடுறாங்கன்னா, அப்படின்னா இரவும் பகலும் துன்பமான காலப்பகுதியிலும் இன்பமான காலப்பகுதியிலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்ததுனால, தியானமா இருந்ததுனால என்னவா இருக்கிறாங்க அவங்க பாக்கியவான்களை. இப்ப நம்மளால முடியாதா? முடியும், ஆனா 24 hours முடியாது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வசனத்தை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். நைட் அண்ட் பகல்ல அப்படின் போது லிட்டரலா இரவும் பகலும் அப்படி எடுத்துனா என்ன பண்ண முடியாது, பாசிபிலிட்டி இல்ல. ஆனா இதே வாய் அப்போ சொல்லிச்சு, ஆனா இப்ப என்ன சொல்லுது? முடின்னு சொல்லுது. எதை வச்சு? கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிக்கும் போது ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிச்சு. கண்டுபிடிச்சிட்டோமா? டேஸ்டா இருந்துச்சா இல்லையா? டேஸ்டா இருந்துச்சு. இப்போ அடுத்த வசனத்துக்குள்ள போலாமா? அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் பேசின வசனம் மத்தேயு 13:12 வசனம். மத்தேயு 13:12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். அப்படின்னா இந்த வசனத்தை நம்முடைய ஆண்டவர் பேசின வசனத்தை எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் போது எது உள்ளவன்? நல்ல பணம் வச்சுருக்கிறவர்களுக்கு நம்முடைய ஆண்டவர் இன்னும் 10 கோடி 20 கோடி கொடுப்பார். கரெக்டா? உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அதான் ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம ஒரே ஒரு சைக்கிள் வச்சுருக்காருன்னு வச்சுங்க, இருக்கிறது என்ன பண்ண நம்முடைய ஆண்டவர் எடுத்துடுவார். சொன்ன புடிங்கிடுவார். அப்படியா நம்முடைய ஆண்டவர்? ஆனா இந்த வசனத்தை நிறைய பேர் படிச்சுட்டு நம்மகிட்ட கேள்வி கேட்கறாங்களா இல்லையா? என்னங்க உங்க ஆண்டவர் இருக்கிறவங்களெல்லாம் கொடுக்குறாராமா, இல்லாதவங்க இருக்கிறதால எடுத்துக்கிறாராமா, என்னங்க இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டா நமக்கும் சொல்ல தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சு என்ன பண்ணிடுவோம், நம்முடைய ஆண்டவரை விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு சமாளிச்சு வந்துடுவோம். ஆனா அதான் பதில்னு பார்த்தா பதில் அது இருக்காது. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் பணம் இருக்கிறவங்க கொட்டி கொடுக்குற ஆண்டவரா, இல்லாதவர்களுக்கு இருக்கிற புடுங்குற ஆண்டவரா? இல்லையே. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் அந்த வசனத்துல எது உள்ளவன், அதான் கருப்பொருள். உள்ளவன்னா எது உள்ளவன்? அறிவு உள்ளவனா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் உள்ளவங்களுக்கு அதிகமாக கொடுப்பாராமா, இல்லைன்னா இருக்கிறதே எடுத்துட்டு வராமா. எது உள்ளவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்முடைய ஆண்டவர் பேசினார் இல்லையா, கருப்பொருள் உள்ள போய் பார்த்தா அதிலே 13:9 பேசுறாரு. மத்தேயு 13:9 எது உள்ளவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்கவன். எது உள்ளவன்? கேட்கறது காது இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக கொடுப்பாராமா. அப்படின்னா எல்லாரும் காது இருக்கா இல்லையா? இருக்கே பிரதர். கேட்கிற காது உள்ளவன் இன்னும் அதிகமாக கொடுப்பாருனா என்ன? காது தான் எல்லாருக்கும் இருக்கே அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, காது லிட்டரல் காதை பத்தி பேசல, கருப்பொருள் என்ன வச்சிருக்காரு பாத்தீங்கன்னா, யார் யாருக்கு கேட்கிற ஆர்வம் இருக்கோ, அவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கான ஆர்வம் யார் யாருக்கா இருக்கோ அவங்களுக்கு இன்னும் அதிகான சத்தியத்தை கொடுப்பார்.
இப்போ இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்குமே காது இருக்கா? எந்த காது? லிட்டரலாக எல்லாருக்கும் காது இருக்கு. ஆனால் எந்த காதோடு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ஆர்வத்தோடு வந்தோம். கொடுக்குறாரா இல்லையா நம்முடைய ஆண்டவர்? எப்பேற்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? கேட்கறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக கொடுப்பாரு. இல்லை பிரதர் போதுன்ட்டு என்ன பண்ணிடுவாரு? அப்படியேப்பட்ட காதா நம்மளுது. இந்த வாரத்தை வரை போதும் பிரதர் அப்படின்னு இந்த காது ஆர்வம் கம்மி ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரம் என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டார். இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த வாரம் வரணும்னா எந்த காதோடு போகணும்? ஆர்வத்தோடு போகணும். அடுத்த வாரம் ஆர்வத்தோடு வரும்போது கேட்கிற அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாக நம்முடைய ஆண்டவருடைய சத்தியத்தை கொடுத்துட்டே இருப்பார். எத்தனை பேர் ரெடி அதை கேட்கறதுக்கு? அந்த ஆர்வம் நமக்கு இருக்கு இல்லையா? அந்த ஆர்வத்தோட நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ கேட்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு இல்லை. கரெக்டா? ஆக்சுவலி இந்த நோட்டீஸ் எவ்வளோ போட்டாங்க தெரியுங்களா? 12,000 நோட்டீஸ், 12,000 நோட்டீஸு கொடுத்தோம். என்ன இல்லை? காது இல்லை. என்ன காது? கேட்கக்கூடிய ஆர்வம் இல்லை, கிடைக்கல. ஆனால் இங்கே வந்திருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கேட்கக்கூடிய ஆர்வம் இருந்ததுனால ஆட்டோமேட்டிக் நம்முடைய ஆண்டவர் கூட்டிகிட்டு வந்து அவர் சத்திய வசனம் நம்ம ஆரம்பிக்கிறாருங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதான் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 13:12 வசனம். மத்தேயு 13:12 உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். பரிபூரணம் அப்படின்னா நம்ம கேட்க இப்ப யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடத்துல இருந்து கேட்க நமக்கு என்ன வருதுங்க? ஆர்வம் வருது. பரிபூரணம் அடைய மாதிரியா? திருப்தி ஆகுதா இல்லையா? அப்படியே மாதிரி நிறைய விஷயங்கள் தேவன் கொடுக்க திருப்தி ஆகும். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். ஆர்வம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லைன்னா 23ஆம் சங்கீதம் கூட எடுத்துருவார். அப்படின்னு அர்த்தம் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச வசனம் கூட நம்ம மறந்து போயிடும். அது யூஸ் எல்லாம் போயிடும், அது வர்த்தெல்லாம் போயிடும். அப்படின்னா எப்பவுமே நம்முடைய ஆண்டோடைய வார்த்தை யார் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்முடைய ஆண்டவர் பேசக்கூடிய வார்த்தை நமக்கு காதுக்கு விடும். கேட்கறதுக்கு ஆர்வம் இல்லை பிரதர் அப்படின்னு காதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டா, அந்த ஆர்வத்தை நம்ம காட்டாமல் போயிட்டோம்னா நமக்கு என்ன கொடுக்க மாட்டார் நம்முடைய ஆண்டவர்? என்ன கொடுக்க மாட்டார்? சத்தியத்தை கொடுக்க மாட்டார். அப்படின்னா நம்ம எல்லாருமே கேட்கிற ஆர்வத்தோட வாரம் வந்தா நம்முடைய ஆண்டவராக இயேசு வாரம் கொடுக்கறதுக்கு ரெடி. கேட்கறதுக்கு நம்ம எல்லாம் ரெடியா? நம்ம மட்டும் கேட்கிற ஆர்வத்தோடு இருக்கலாமா? யாரெல்லாம் இந்த ஆர்வம் காது இருக்கோ, எந்த காதுங்க? கேட்கக்கூடிய ஆர்வம்ன்ற காது யாருக்கு இருக்கோ அவங்களும் இதை கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்? நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அடுத்த வாரம் நம்மளால முடிஞ்சவங்க எவ்வளோ பேர் முடியுமோ அந்த ஆர்வத்தோடு இருக்கிற சகோதரர் கூப்பிட்டு வந்து இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம்? உதவி செய்யலாம். அப்படின்னா இந்த வசனங்கள்லாம் கருப்பொருளை அறிந்து படித்தல். இந்த கருப்பொருள் இல்லைன்னா இந்த சத்திய வசனமாக அது நமக்கு புரியாது. இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இருக்குது. ஏறக்குறைய பைபிளில் 32,000 வசனங்கள் இருக்குது. மொத்தமாக பைபிள் 32,000 வசனம் இருக்குது. இதில் எவ்வளோ தான் பார்த்துருக்குறோம்? ஒரு 3 தான் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்தது எதுக்குள்ளே போகலாம்? இப்போல்லாம் நம்ம பார்த்து சாம்பிள் தான். அடுத்து எது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஓமைகள். நம்முடைய ஆண்டவராக இயேசு பேசினார் இல்லைங்களா? ஓமைகள். ஸோ அந்த ஓமைகளில் நம்முடைய ஆண்டவர் பேசுனது எல்லாமே டைரெக்டாக பேசலை, எல்லாமே ஓமைகளாகவே பேசினார், பேராபிள்ஸாகவே பேசினார். ஏங்க ஆண்டவரே இது மாதிரி ஓமைகளாக பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது சீஷர்கள் வந்து கேட்டாங்க, ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் என்னவா தான் பேசுகிறீங்க, நீங்கள் ஊமையெல்லாம் பேசுகிறீங்க, ஏன் பேசுகிறீங்க கேட்ட உடனே நம்முடைய ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பார்த்தீங்கன்னா, எதுக்கு ஊமையாக பேசுகிறாராமா? மத்தேயு 13:10 11. மத்தேயு 13 வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்படின்னா ஏங்க ஆண்டவர் ஊமையா பேசுறேன்னு கேட்டா அவர் என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, ஊமைகளுக்குள்ளர என்ன இருக்குதாமா? எந்த ரகசியம்? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் எதில் வச்சிருக்கிறேன்? ஊமையில் வச்சிருக்கிறேன். இந்த சீக்ரெட்டை அவங்களுக்கு கொடுக்கல. ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, சீஷர்கள்கிட்ட சொல்றேன். ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு தான் என்ன இருக்கு? கேட்கக்கூடிய ஆர்வம் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு கேட்கக்கூடிய ஆர்வத்தோடு வந்திருக்கு நமக்கு நம்முடைய ஆண்டவர் அவர் பேசியிருக்கிற ஊமையினுடைய ஆழமான அர்த்தத்தை இன்னைக்கு சொல்ல போறார். பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்டை சொல்ல போறாருமா. அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் பேசின ஒவ்வொரு ஊமைகளுக்குள்ளமே என்ன இருக்கு? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் இருக்கு. ஒருவேளை ஊமை நமக்கு புரியாம போயிடுச்சுன்னா எது தெரியாம போயிடும்? ரகசியம் தெரியாம போயிடும். ரகசியம் தெரியாம நம்ம போக முடியுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆனால் என்ன சொல்லிட்டு நம்ம எல்லாருமே பரலோகத்துக்கு போகணும், பரலோகத்துக்கு ஆசை இருக்கு.
ஆனா பரலோகத்துக்கு போறதுக்கான சீக்கிரம் வச்சிருக்க அந்த ஊமை என்ன பண்ணல நமக்கு புரியல. ஆனா படிக்கிறது எப்படி இருக்கு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டேங்குது, அதனுடைய அர்த்தம் புரிய மாட்டேங்குது. அப்படின்னா இன்னைக்கு ஒரு ஊமை நம்ம பார்க்கலாம், அதுக்குள்ள என்ன பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் அடங்கியிருக்கு நம்ம பார்க்கலாம். அப்படி என்ன ஊமைன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாலிபன் வந்தாருங்க. வந்து ஆண்டவரே பரலோகத்துக்கு போனோம், ஷார்ட்கட் சொல்லுன்னு கேட்டார். ஒரு வாலிபன். என்ன வாலிபன் அவரு? வெரி குட் பிரதர், பணக்கார வாலிபன். வசனம் வாசிக்கலாம் பாருங்க, மத்திய 19:16. மத்தேயு 19:16. அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருங்க? நல்ல போதகரே என்ன பண்றாரு? எடுத்த உடனே நம்ம சென்னை பாஷையில் சொல்லணும்னா நல்ல ஒரு ஐஸ் வச்சிடறார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று நித்திய கேட்டான். ஜீவனை வாங்கிக்கணும்னா நான் என்ன நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்துக்கு இதெல்லாம் சொன்னார். சொல்லும்போது அந்த வாலிபன் சொன்னார் பார்த்தீங்கன்னா, நான் அதை ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னோடனே இப்போதான் நம்முடைய ஆண்டவர் ஒரு வார்த்தையை வச்சார். என்ன சொல்லிட்டாரு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்திய 19:21. 21. அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. எல்லாத்தையும் வித்து நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணு, ஃபாலோ பண்ணிவான்னு சொன்ன உடனே அவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அப்படி ஆண்டவரே இதை விட்டுட்டு வரேன்னு சொன்னாரா? இல்ல, அவருக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. ஏன் தான் இவர்கிட்ட கேட்டவனே ஆயிடுச்சு அவருக்கு. இது வார்த்தை கேட்ட உடனே ரொம்ப மன கஷ்டத்தோட அந்த வாலிபன் போயிட்டாங்க. ஏன்னா வசனம் வாசிக்கலாம், 22. 22. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்படின்னா இந்த வாலிபன் ரொம்ப சொத்து வச்சிருந்த, ரொம்ப ஐஸ்வர்யம் இருந்திருக்குது, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட போது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு துக்கமாயிடுச்சு. என்ன பண்றதுக்கு மனசு வரல அவருக்கு. நம்முடைய ஆண்டவர் பின்னாடி வந்து பரலோகத்துக்கு போகணும்னா இதை விட்டுட்டு வாப்பா, இதை கொடுத்துட்டு வாப்பான்னு சொன்னாரு. ஆனால் என்ன பண்ண முடியல அவரால், அதை விட்டுட்டு வர முடியல. இதை விட்டுட்டு வர முடியாமல் என்ன பண்ணிட்டார் அவர், துக்கமாக போயிட்டார் அந்த பணக்கார வாலிபன். இப்போ திரும்பி பார்க்குறாரு, யார் இருக்கிறது? ஷீஷரில் இருக்கிறாங்க. திங்க் பண்ணி பாருங்க, அவங்க எல்லாரும் என்ன பண்ணவங்க, விட்டுட்டு வந்தவங்க கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய 19:23. 23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சீஷர்ல பார்த்து என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம் சொன்னாரா, அரிதுன்னு சொன்னாரா? அரிதுன்னு சொன்னார். ஏன் அரிதுன்னு சொன்னாரு? முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியாது. ஆனா அரிதுன்னு சொல்லியிருக்காருன்னு அர்த்தம் முடியும், ஆனா ரொம்ப கஷ்டம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் ஊமையை ஸ்டார்ட் பண்றாரு. இது வரைக்கும் சம்பவம், இந்த சம்பவத்தை சொல்லிட்டு இப்போ ஒரு ஊமையை ஸ்டார்ட் பண்றாரு. என்ன ஊமையை ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 19:24. 24. மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையிறது எப்படி இருக்குமாமா? ரொம்ப எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்ல. எளிது என்ன அர்த்தம்? ஈஸியா போயிடுமா? எதுக்குள்ள ஈஸியா போயிடுமா? ஒட்டகம் எதுக்குள்ள ஈஸியா போயிடுமாமா? ஊசின் கால் ஈஸியா போயிடுமாமா? ஆனா ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போறது என்னவாமா? ரொம்ப கஷ்டம்ட்டார். இப்ப என்னுடைய கேள்வி, ஒட்டகம் ஊசின் காதில் போகுமா போவாதா? போவாது. ஊசியின் காதில் நூல் போகுமா? நிறைய டைம்ல சில நேரத்தில் இந்த வயசான பாட்டிங்க நூல் கோத்துட்டு இருப்பாங்க, கோக்கவே தெரியாது. நம்மனா கொடுங்க பாட்டி நான் கோக்குறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இப்படி எடுப்பும் பார்த்து தனியாக வரும். ஊசி தனியாக இருக்கும், நூல் தனியாக இருக்கும். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம். எது இந்த ஒரு ஊசியினுடைய காதுக்குள்ள நூல் நுழையதே கஷ்டம்னா ஒட்டகம் போகுமா? போகாது. இது யாருக்கே தெரியும்? நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். அப்போ ஏன்னு சொன்னார்? நமக்கே தெரியுதுன்னா நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாதா? ஒட்டகம் ஊசியின் காதில் ஒட்டகம் போகாது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் ஏன் சொன்னார்? அப்படின்னா இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லிட்டரலாக என்ன பண்ணல,
பேசல. இவர் பேசினுக்குது எல்லாமே ஓமைகள். அப்படின்னா இந்த ஓமைகளுக்குள்ளற, இந்த ஒட்டகம் ஊசின் காதினுடைய ஓமைக்குள்ளற என்ன சீக்ரெட் இருக்கு? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் இருக்காமா. அப்படி இதை கண்டுபிடிச்சிட்டா, ஒட்டகம் ஊசின் காது உள்ள போறது போதுன்னு கண்டுபிடிச்சிட்டா பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை கண்டுபிடிச்சிடலாமா. அப்படின்னா இதுதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஆண்டவரே இந்த ஒரு சீக்ரெட்டை ஏன் எங்களுக்கு சொல்றீங்க, ஏன் மற்றவங்க சொல்றேன்னு சொன்னா வசனம் வாசிக்கலாம். மத்திய 13 10 மற்றும் 11. மத்தேயு 13 வசனங்கள் 10 மற்றும் 11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஊமையில் இருக்கிற பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் நமக்கு அருளப்பட்டிருக்கு. அவர்களுக்கோ, அவர்கள் கேட்கிறதுக்கு காது இல்லாதவங்களுக்கு அப்படின்னு அர்த்தம். ஆர்வம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கல, ஆர்வத்தோடு வந்திருக்கிற நமக்கு இன்னைக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தோட சீக்ரெட் சொல்ல போறாமா. யார்கிட்ட நம்ம சீக்ரெட் சொல்லுவோம்? நம்ம சீக்ரெட் ஒன்று தெரிஞ்சிச்சிங்க, நம்மகிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு ஒரு இடத்துல தெரிஞ்சிச்சு, நம்ம யாருக்கு மட்டும் சொல்லுவோம்? ரொம்ப க்ளோஸா யாரை நம்ம நேசிக்கிறோமோ அவங்களுக்கு தான் சொல்லுவோம். கரெக்டா? இன்னைக்கு சீக்ரெட்டை நம்முடைய ஆண்டவராக இயேசு யாருக்கு சொல்றாரு? நமக்கு சொல்றாருன்னா நம்மளை எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா அவருடைய சீக்ரெட் நமக்கு சொல்லணும். அப்படின்னா என்ன ஆண்டவரே சீக்ரெட் வச்சு சொல்லுங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்டா, இப்போ என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்டு ஒட்டகத்தினுடைய ஊசியின் காதில் நுழையிறதுக்குள்ள இருக்குதாமா. அப்படின்னா இதை கண்டுபிடிக்கணும், நம்முடைய ஆண்டவர் பேசுனது ஓமையை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஊசியின் காதுனா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் என்ன பேரபிள் பேசுகிறாரோ அதோட பேக்ரவுண்ட் எல்லாமே பேரபிள். நம்முடைய ஆண்டவர் பேசுகிறார், ஊமை பேசுகிறாருன்னா அந்த ஒரு சம்பவம் நம்முடைய ஆண்டவராக இயேசு வாழ்க்கையில் நடைமுறை பழக்கமாக இருக்கும். கரெக்டாக? உதாரணம், விதைக்கிற ஊமை அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த டைமில் யூதர்கள் மத்தியில் என்ன ஹேபிட் இருக்கும்? விதைக்கிற ஊமை இருக்கும். காணாமல் போன ஆடு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? அந்த ஊரில் அந்த ஆடு மேய்க்கக்கூடிய பழக்கம் இருக்கும். அந்த பழக்கத்தில் இருக்கிற ஒரு ஹேபிட்டை ஒரு கதையா, ஒரு ஓமையா சொல்லி பரலோக ராஜ்யத்தில் ஒரு சீக்கிரம் வச்சிருவா. கரெக்டா? அப்படின்னா ஒட்டகம் ஊசின் காதுக்குள் நுழையிற ஒரு விஷயம் எங்க பழக்கமா இருந்திருக்கு? இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் பழக்கமாக இருந்திருக்கு. என்ன பிரதர், ஒட்டகம் ஊசின் காது நுழையுமா இல்லையா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் தேசத்தை சுற்றி எத்தனை கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் பட்டணம் இருக்குல்ல, ஜெருசலேம் பட்டணம், அதை சுற்றி எத்தனை வாசல்னு பார்த்தீங்கன்னா 12 வாசல் இருக்கும். 12 வாசல் இருக்கும். அந்த ஒவ்வொரு வாசலுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன் வாசல், ஆட்டு வாசல், கிழக்கு வாசல், குதிரை வாசல், தண்ணி வாசல், இந்த மாதிரி 12 வாசல் இருக்குது. இதுல ஈஸ்ட் கேட் இருக்கு பாத்தீங்களா, கிழக்கு வாசல். இந்த கிழக்கு வாசல் வழியாதான் பட்டணத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் வியாபாரம் பண்றதுக்காக ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு மற்ற தேசத்துக்கு போய் வியாபாரம் பண்றதுக்கு எடுத்துன்னு போவாங்க. போயிட்டு சம்பாரிச்சுட்டு திரும்பி 6 மணிக்குள்ளார, உதாரணத்துக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அந்த டைமுக்குள்ளார என்ன பண்ணுறது, உள்ளே வரணும். இந்த ஒரு ஈஸ்ட் கேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈஸ்ட் கேட் இருக்கிற இடத்துல தான் என்ன ஒரு கேட்டு உள்ளே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீடில் கேட்டுன்னு வாங்க. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் நீடில் கேட் அப்படின்னா, அந்த கேட்டு பேரே நீடில் கேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பேர் நீடில் கேட் இல்லை, அந்த கேட்டுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை நீடில் கேட். உதாரணத்துக்கு ஆக்சுவலாக 12 வாசல் இருக்கு இல்லைங்களா எருசலேம் சுற்றி, இந்த 12 வாசலும் பெரிய பெரிய கதவுகள் இருக்கும். இந்த பெரிய பெரிய கதவுகள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஈஸ்ட் கேட் வழியா வியாபாரம் பண்றவங்க போயிட்டு எத்தனை மணிக்குள்ள வந்துடணும்? 6 மணி, உதாரணத்துக்கு 6 மணிக்குள்ள உள்ள வந்துடணும். உள்ள வரலன்னா எது க்ளோஸ் பண்ணுவாங்க? பெரிய கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஏன் பெரிய கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில யாராச்சும் எதிரிகள் லேட்டாக கதவை க்ளோஸ் பண்ணா உள்ள வந்துடுவாங்க, ஆபத்து. அதனால டைம் இருட்டாகிறதுக்குள்ள அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணுவாங்க. கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டா எந்த கேட்டு தான் ஓப்பன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நீடில் கேட்டு தான் ஓப்பனாக இருக்கும். அந்த நீடில் கேட் வேற எதுவும் இல்லை, பெரிய கேட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கேட் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன கேட் சொல்லுவாங்க? நீடில் கேட். இது நம்ம பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? பெரிய கம்பெனியில் பெரிய கேட் இருக்கும். அது எப்போ தான் திறப்பாங்க? பெரிய பெரிய ட்ரக்கு, பெரிய பெரிய லாரி உள்ள வரும்போது திறப்பாங்க. அது போயிட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் எதை ஓப்பன் பண்ணியிருப்பாங்க? சின்ன கேட். இதுக்கு பேர் விக்கெட் கேட்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறது, நீடில் கேட்னு கூட சொல்லுவாங்க. இது யார் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும்?
ஒரு ஆள் மட்டும் உள்ளே போகணும். ஆனால் லேட்டாக வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, பெரிய கேட்டு க்ளோஸ்டு. எந்த கேட்டு மட்டும் தான் ஓப்பன் இருக்கும்? நீடில் கேட், அந்த சின்ன கேட்டு தான் ஓப்பனில் இருக்கும். இப்போது போயிட்டு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் பண்ணிட்டு நல்லா சம்பாரிச்சு வருவார்ல, சொத்து பருள் பணம் எல்லாம் சம்பாரிச்சு வருவார் இல்லையா? அப்படி சம்பாரிச்சு வர்றவர் லேட்டாக வந்துட்டார்னா எது க்ளோஸ் ஆகிடும்? பெரிய கேட்டு க்ளோஸ் ஆகிடும். அந்த ஒட்டகத்தில் பெரிய கேட்டுக்குள்ளே தான் போக முடியும். இப்போ எந்த கேட்டு தான் திறந்திருக்கும்? நீடில் கேட்டு தான் திறந்திருக்கும். சின்ன கேட்டு தான் திறங்கணும். இப்போது இந்த சின்ன கேட்டு வழியாக தான் எது உள்ளே போய் ஆகணும்? ஒட்டகம் போய் ஆகணும். போக முடியுமா? போக முடியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார் முடியாதுன்னு சொல்ல. அறியுது, போக முடியும், ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படின்னா ஒட்டகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொத்து சம்பாரிச்சு, எல்லா பணத்தை சொத்தெல்லாம் சம்பாரிச்சு இந்த ஒட்டகம் இந்த ஒரு நீடில் கேட்டுக்குள்ளே போகணுன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண அந்த ஒட்டகம்? வெரி குட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, மேலே இருக்கு பார்த்தீங்களா, பணமோ சொத்தோ எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணோம்? பொருள் எல்லாம் இறக்கி கீழே வைக்கணும். வச்சுட்டா மட்டும் அப்படியே போக முடியும் உள்ளார? என்ன பண்ணும் அது? ஃபஸ்ட்டு முட்டி போடணும். முட்டி போட்டு அந்த கதவுக்கு ஏற்ற மாதிரி அந்த வாசல் இருக்கு பார்த்தீங்களா, நீடில் கேட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை என்ன பண்ணணும்? அந்த ஒரு ஒட்டகம் மாற்றணும். என்ன பண்ணணும்? அதை மொத்தம் இறக்கி கீழே வைக்கணும். அது ஃபுல்லாக முட்டி போட்டு கீழே முட்டி போடணும். முட்டி போட்டு அந்த கதவுக்குள்ளார கொஞ்சம் கொஞ்சமாக தலை உள்ள விடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சரீரத்தை உள்ள விடும். அது ஈஸியாக இருக்குமா? அதுக்கு என்ன ஆகும்? சைடில் உரசம், கீரும், குத்தம், எல்லா வலி கஷ்டம் இருக்கும். எல்லாத்தின் மத்தியில் நம்ம பார்த்தீங்கன்னா அது நெருக்கி ஒடுக்கி கஷ்டத்தோட நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எதுக்குள்ளே போக முடியும்? பட்டணத்துக்குள்ளே போக முடியும். இப்போ நம்முடைய ஆண்டவர் என்ன செக் வச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் ஐஸ்வர்யவான்களா இருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்தில் போகணும்னா முடியும். அவ்வளோ ஈஸி இல்லை. எது மாதிரி பண்ணணும்? ஒட்டகம் ஊசின் காதுக்குள்ள போற மாதிரி அவங்க பண்ணா உள்ள போலாம், இல்லை என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்படின்னா ஒட்டகம் என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற எல்லா பணம் பொருள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். அடுத்து என்ன பண்ணணும்? முட்டி போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்துக்கோ, எவ்வளோ சொத்து வச்சுக்கோ, எவ்வளோ பெரிய ஆஸ்திக்காரனா இருந்தா கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின்னாடி வரணும் முடிவு பண்ணிட்டா, தன்னைத்தான் தாழ்த்தாம பகட்டு பந்தா மேட்டிமை எதுவுமே இங்க வேலைக்காகாது. எதுவுமே வேலைக்காகாது. கிறிஸ்து முன்னாடி எல்லாத்தையும் தூக்கி கால் தூசி வீசிட்டு மண்டிட்டு முழங்கால் படிட்டு மனத்தாழ்மையோட நான் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லைன்னு நிற்கணும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம். அவரே இந்த பூமியில் வந்து பரிசுத்தவான அந்த சீஷருடைய பாதத்தை கழுவி மனத்தாழ்மை காமிச்சிருக்காருன்னா, அவருடைய அடிச்சுவரில் பின்பற்ற வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். இந்த ஒரு மைண்டு யாருக்கெல்லாம் போயிடுச்சு? தன்னைத்தான் தாழ்த்தக்கூடிய மைண்டு அந்த வாலிபனுக்கு எல்லாம் போயிடுச்சு. அதனால என்ன பண்ண முடியல? இயேசு கிறிஸ்து பின்னாடி வர முடியல. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளும் யாரை ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண வந்திருக்கிறோம். நம்மளும் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ண வந்தா நம்ம நிறைய படிச்சிருக்கலாம், நிறைய சொத்து வச்சிருக்கலாம், நிறைய பொருள் இருக்கலாம். ஆனா எல்லாமே கிறிஸ்து முன்னாடி நம்ம எல்லாருமே தன்னைத்தான் தாழ்த்தி, ஆண்டவரே நாங்கள் முன்னாடி ஒரு வெறும் பாத்திரமா வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ள நம்மளை தாழ்த்தினா மட்டும்தான் இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுமா தவிர, பிரதர் எனக்கு எத்தனை வீடு தெரியுமா, எத்தனை கார் இருக்குது தெரியுமா, பேங்க்ல எவ்வளோ பணம் வச்சிருக்கு தெரியுமா, நான் என்ன பொசிஷனில் இருக்குது தெரியுமா, என் ஆஃபீஸில் என்ன டெஸ்டினேஷன் தெரியுமா, நான் எந்த ஒரு அந்தஸ்தில் இருக்குது தெரியுமா, எதுவுமே கிறிஸ்துவனுடைய பாதத்தில் அடிச்சோட பின்பற்றத்துக்கு யூஸ் இல்லை. இது ஃபஸ்ட்டு எல்லா தேவடைய பிள்ளைகளும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம். இப்படி பண்ணால் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு வர முடியுமா? அதான் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யவான் விட்டுட்டு வர்றது ரொம்ப டஃப்பு. ஆனால் வந்தாங்கன்னா இப்படி மனத்தாழ்மையை வந்தால் மட்டும் தாங்க முடியும். அப்படின்னா இங்கே நம்ம எத்தனை பேர் இந்த மனசோட வந்திருக்கிறோம்? அப்படின்னா ஆண்டவரே
ஆண்டவரே, நாங்கள்லாம் வெறுமையான பாத்திரம், உங்கள் முன்னாடி மனத்தாழ்மை வந்திருக்கிறோம், ஆர்வத்தோடு வந்திருக்கிறோம். உங்கள் சத்தியத்தை கொடுங்க. நாங்கள் எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி மனத்தாழ்மை வந்து உங்களுடைய அடிச்சுவலை பின்பற்ற வந்திருக்கிற நமக்கு தான் பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் நம்ம கொடுத்துருக்கா தவிர, பென்ஸு கார்லேயோ இல்லை பெரிய பெரிய பந்தாவோ இருந்துச்சுன்னா இந்த சத்திய வார்த்தைகள்லாம் பண்ணலாம் உங்களுக்கு. ஏன் என்ன இல்லை? அந்த பணக்கார வாலிபன் மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கேயோ போயிட்டு இருந்த நம்மளை கூப்பிட்டு இந்த சத்தியத்தை கொடுத்துருக்காருன்னா என்ன ஹார்ட் இருக்குன்னா, நமக்கு நம்முடைய ஆண்டவர் முன்னாடி தன்னை தாழ்த்தக்கூடிய ஹார்ட் இருக்குனால தான் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்போ சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட் புரிஞ்சா புரியலையா? இது புரியணும்னா சீஷர்கள் மாதிரி, சீஷர்கள் சொன்னாங்களா, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு உங்க பின்னாடி வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய ஆண்டவர் சொன்னார், ஃபீல் பண்ணாதீங்க, என்னை ஃபாலோ பண்ணி வந்த உங்களுக்கு இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பரலோகத்தில் 12 சிங்காசனம் என் கூட என்ன பண்ணுவீங்க, நீங்க உட்காருவீங்க. இது முக்கியமா, இந்த உலகத்தில் அந்தஸ்து முக்கியமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா இது எல்லாமே கிறிஸ்துக்காக நஷ்டம்னு விட்டதுனால தான் இன்னைக்கு 12 அப்போஸ்தலர்கள் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வான ஒரு வாய்ப்பை வாங்கினாங்க, பரலோகத்துக்கு போயிருக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு மனத்தாழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் சத்தியத்தையே நம்ம கொடுப்பார். இப்போ அதே மாதிரி ஒரு மனத்தாழ்மையாக நம்ம போனால் மட்டும்தான் அடுத்த வாரம் இந்த கேட்கக்கூடிய ஆர்வத்தோடு போனார் தான் அடுத்த வாரமும் சத்தியத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு பேரபிள் தான் பார்த்தோம். நம்முடைய கேரக்டர் மாற்றத்துக்கு மனசு வருதா இல்லையா? வருதா இல்லைங்களா? அப்புறம் இன்னும் எத்தனை பேரபிள் இருக்குது? ஏறக்குறைய 39 பேரபிள் இருக்குன்னா, ஒவ்வொரு பேரபிளும் படிக்கும்போது நம்முடைய சுபாவம், கேரக்டர் கிறிஸ்துவோட கேரக்டராகவே மாற ஆரம்பிச்சிடும். அதுதாங்க அதில் இருக்கிற மாபெரும் சத்தியம். அதுதான் பரலோக ராஜ்யத்தோட சீக்ரெட். அப்படின்னா இன்னைக்கு எத்தனை டாபிக் பார்த்துருக்குறோம்? 3 டாபிக் பார்த்துருக்குறோம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி முன்னாடி வைக்கிறோம். என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள் ஆகிறதுக்கு ரெடி இல்லையா? ரெடியாக இருக்கிறோம். அப்படின்னு நம்ம ஒரு வசனத்துக்கு முன்னாடி போடுறோம். அந்த வசனத்தை எத்தனை பேர் 100% நிறைவேற்றலாம்? ஆமேன். நீங்கள் இப்போ சத்தமே வரல. ஆண்டவர் சொல்லக்கூடிய வசனத்தை எத்தனை சதவீதம் நிறைவேற்றலாம்? 100% நிறைவேற்றலாம். வசனம் வாசிக்கலாம். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். 137ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். அப்படி நம்ம எல்லாம் பாக்கியவான்லாம் மாறலாமா? அவனா ஆகணும் முடிவு பண்ணிட்டோம். என்ன பண்ண சொல்லியிருக்காரு நம்முடைய ஆண்டவர்? குழந்தைய பிடிச்சி கல்லின் மேல் மோதி அடிச்சா என்ன ஆயிடும்? அந்த குழந்தை செத்து போய். இந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்க தான் யாராமா? பாக்கியவான்களாம். யார் யார் ரெடி? இந்த கேள்வியோட இந்த காது இருக்கு இல்லைங்களா? என்ன காது வந்துருச்சு? இப்போ ஒரு ஆர்வம் வந்துருச்சா? இந்த ஆர்வத்தோட போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பதில் அடுத்த வாரம் நம்ம போகிறோம் பார்க்க போகிறோம். உன் குழந்தையை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிற பாக்கியவன் சொல்லியிருக்கே. ஆனால் நானும் பாக்கியவன்லாம் மாறத்துக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் சொல்லியிருக்கிற வசனம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி ஆண்டவரே அப்படின்னு கேட்டால் இதுக்கான ஒரு பதில், கேள்விக்கான பதில் வேற இடத்துல இருக்கு. ஆனால் அதை கண்டுபிடிக்கணும்னா எப்போ தான் வரலாம்? அடுத்த வாரம். எந்த காதோடு வரலாம்? ஆர்வத்தோடு வரலாம். நம்ம மட்டும் வரலாமா? நம்மளை மாதிரி ஆர்வமாக இருக்கிற சகோதரரை கூட்டிகிட்டு வரலாம். அந்த ஆர்வத்தோடு மீதி இருக்கிற ஒரு 4 பார்ட்டை நம்ம பார்க்கலாம். 4 பார்ட் மீன்ஸ் 4 தலைப்பை பார்க்கலாம். இதுக்கான பதிலும் நம்ம பார்க்கலாம். ஸோ தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமீன். அடுத்த வாரம் நமக்கு எத்தனை மணிக்கு கிளாஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணி நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் எத்தனை மணிக்கு தான் வரணும்னு பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுது. ஸோ அடுத்த வாரம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு 6 o'clock வந்தால் இன்னும் ஆழமான சத்தியங்களை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கறத நம்ம கேட்டு சந்தோஷத்தோடு நம்ம போக தேவன் கிருபை செய்வராக. தேவன் தாமே நம்ம அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.